ஹalleluya ஹalleluya ஜெபம் ஹalleluya கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஹalleluya ஸ்தோத்திரம். எல்லா ஜனங்களும் எல்லா ஜாதிகளும் ஆமென் இந்த காலை வேளையில கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? காரணம் அவர் ஆராதனைக்குரியவர். ஹalleluya. அவரை நாமும் சேர்ந்து கர்த்தரை மேம்படுத்தி நாம் ஆராதிக்க போகிறோம். ஹalleluya ஸ்தோத்திரம். ஜாதிகளே எல்லோரும் ஆமென் ஹalleluya கம்பீரமாய் பாடுங்கள். ஜனங்களே அவரை போற்றுங்கள். ஆராதனையில் 237வது பாடலை பாடி கர்த்தரை மேம்படுத்துவோம்.
கம்பீரம். ஜனங்களே எல்லோரும் இயேசுவை என் சத்தம் கேட்டார் விசாலத்திலே என்னை என் சத்தம் கேட்டார் விசாலத்திலே என்னை சொல்லுங்க நெருக்கத்திலே என் சத்தம் கேட்டார் விசாலத்திலே அவர் நம்மை வைத்த கிருபை எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாக பாடும், கம்பீரமாக பாடும். ஜனங்களே எல்லோரும் இயேசுவை போற்றி புகழ்ந்து போற்றி. ரிப்பீட் பண்ணுங்க. ஜனங்களே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாக, நீங்க சொல்லுங்க கேட்கல. ஜனங்களே எல்லோரும் இயேசுவை போற்றி புகழ்ந்து பாடுங்கள். அவர் நம்மேல் வைத்த கிருபைகள் பெரியது. கர்த்தரின் உண்மை அவர் உண்மையா உணர்ந்து சொல்லுங்க. அவருடைய இரக்கம் தான், அவருடைய கிருபை தான் ரட்சிக்கப்பட்டது. அவர் என் மேல் சொல்லுங்க. அவர் என் மேல் வைத்த கிருபைகள் பெரியது. கர்த்தரின் தலைமுறை தலைமுறைக்கும் கர்த்தரின் பட்சத்தில் இருக்கும்போது என்ன வந்தாலும், கர்த்தரின் பட்சத்தில் உறுதியா சொல்லுவீங்களா? இன்னொரு முறை சொல்லுங்க. கர்த்தரின் பட்சத்தில் விசுவாசி வைக்கப்படணும். என்ன வந்தாலும், எவ்வளவு பெரிய தேவை இருந்தாலும், கர்த்தரின் பட்சத்தில் 5,50,000 பேர் சாப்பிட போனாங்க. கர்த்தரின் பட்சத்தில் எவ்வளவு பெரிய வியாதியா இருந்தாலும், என்ன வந்தாலும் பயப்படாதே. அவர் நம்மை வைத்த கிருபைகள் பெரியது.
கிருபைகள் மாறுவதில்லை. ஆமென். ஒவ்வொரு நாளும் போய் தான் இருக்கிறது. அந்தந்த நாளுக்குரிய கிருபை. சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மையா சொன்னீங்க. அவர் என் கூட இருக்கும் பொழுது ஆமென், என்ன வந்தாலும் பயப்பட மாட்டேன். அல்லேலூயா, ஆமென். புயல் அடித்தாலும் ஆமென், ஹல்லேலூயா. யார் எதிர்த்து வந்தாலும் ஆமென், பெரிய தேவைகள் இருந்தாலும் சொல்லுங்க, நான் பயப்பட மாட்டேன். அல்லேலூயா. சொல்ல முடியுமா? அப்படி சொன்னீங்கன்னா பிசாசு வெட்கப்பட்டு ஓடிடும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். சத்துரு அவரையே சோதிக்க வந்தான். ஆனா ஆண்டவருடைய வார்த்தையினால அவன் இந்த வார்த்தையை சொல்லி அவனை மேற்கொண்டார். சொல்லுங்க அல்லேலூயா. அவன் வார்த்தையை சொல்ல சொல்ல பிசாசு வெட்கப்பட்டு ஓடும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் ஒரு பயந்தாங்குடி சொல்லியிருக்கு, எதிர்த்துனாலே ஓடிடுவான். சண்டை பண்ணணும்லாம் இல்லை. சொல்லுங்க அல்லேலூயா. அவனுக்கு எதிர்த்து நின்றுட்டாலே போதும். அவன் கோலியாத்தோட போய் சண்டை பண்ணாரா? அவன் எதிர்த்து போனாரு, அவன் வீழ்ந்து போனான். அல்லேலூயா சொல்லலாம். இவ்வளோ நாளாக கெச்சிட்டு இருக்கிறான், ஒருத்தராவது வாங்குறான். அவன் தாவீது கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற தைரியத்தோடு போனான், அவன் மேற்கொண்டான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவன் நம்முடைய வாழ்க்கையில சோர்வுக்கு இடமே கொடுக்கக்கூடாது. அவன் சூழ்நிலைகளை பார்த்தா என்னதான் வரும்? ஒண்ணுமே மாறல, ஒண்ணுமே நடக்கலைன்றப்ப என்ன வரும்? சோர்வு தான் வரும். ஆனால் அதை பார்க்காம நம்ம சூழ்நிலைகளை காட்டிலும் பெரியவர் நம்முடைய கர்த்தர். சொல்லுங்க அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டவர் பெரியவர்? ஆமென். வாக்குத்தத்தம் பண்ணினவர் பெரியவர், அவர் உண்மையுள்ளவர். சொல்லுங்க அல்லேலூயா, ஹல்லேலூயா. சேர்ந்து இன்னொரு பாடலை பாடலாம். ஆமென். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். பாடலாமா? வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். காலங்கள் கடந்தோ, தாமதமானதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொடர்ந்ததோ. பாடுங்க. காலங்கள் கடந்ததோ, தாமதமானதோ, வாக்கு தத்தங்கள், வாக்கு தத்தங்கள் என் வாழ்வினில் தொடர்ந்ததோ. சொல்லுங்க. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. ஆத்மா பார்த்து சொல்லுங்க, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. மனமே, உள்ளமே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் மனிதன் அல்லவே, உண்மை சொல்வதில்லை. அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே. அவர் உண்மை உள்ளவர், மறப்பதில்லை. சொல்லுங்க. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். வாக்கு பண்ணினவர்,
வாக்கு பண்ணினவர் மாறினார். நம்பிக்கையோட பாடுங்களேன். தத்தம் நிறைவேற்று. நிச்சயமா நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறினார். வாக்கு தத்தம் நிறைவேற்று. வாக்கு பண்ணினவர் வாக்கு பண்ணினவர் மாறினார். வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறினார். வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன், என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். சொல்லுங்க, சோர்ந்து போக மாட்டேன், என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். சோர்ந்து போக ஏற்ற காலத்தில் செய்கிறவர், அதினதின் காலத்தில் செய்கிறவர். சோர்ந்து போக ஏற்ற காலத்தில் செய்கிறவர். சோர்ந்து போக மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன், என்னை அழைத்தவர் நல்லவர். ஆமென். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தர் எதை செய்தாலும் நன்மைக்கு எதுவாய் செய்கிறவர். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவர் தீமையினால் சோதிப்பவர் அல்ல. ஆமென். அவர் அதினதின் காலத்தில் நேர்த்தியாக செய்கிறவர். நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் செய்கிறவர். ஹல்லேலூயா. நம்மளாம் நினச்சி பார்த்தோமா இப்படி ஆண்டவர் ஆலயத்தில் உட்காந்து அவரை பாடிட்டு இருப்போம், ஆராதிச்சுட்டு இருப்போம்னு. ஒரு நாள் ஆண்டவர் விட்டு தூரமாக இருந்தோம், ஆண்டவர் அறியாமல் இருந்தோம், பாளையத்துக்கு புறம்பாக இருந்தோம். ஆனால் கர்த்தர் நம்ம ஏற்ற நேரம் வரும்பொழுது நம்மளை ரட்சித்து கொண்டு வந்து இங்கே வச்சிருக்கிறார். சொல்லுங்கள் அல்லேலூயா. அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்ற நேரத்தில் ஆமென் அதினதின் காலத்தில் அவர் நித்தியமாய் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே நம்முடைய பிரைமரி ஃபோக்கஸ் என்னது, பர்பஸ் என்னது, அவரோடு கூட நித்தியமாக இருக்கணுன்றது தான். ஆமென். அதுக்கான பாதையில் நம்ம அந்த ட்ராக்கில் நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம்னு சொன்னால் ஆமென் மற்ற போகிற வழியில் நமக்கு தேவையானதெல்லாம் கர்த்தர் பார்த்துக்கொள்வார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நம்ம நித்தியத்தை நோக்கி ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் எதற்காக எகிப்திலிருந்து ஜனங்களை விடுவிக்கிறாரு? அவரை ஆராதிக்க. என்னுடைய ஜனங்களை ஆராதிக்கும்படியாக, அவருக்கு போய் பலி செலுத்தி ஆராதிக்கும்படியாக விடுவின்னு சொல்லி தான் விடுதலை ஆக்கி கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்ம உலகத்திலிருந்து ரட்சித்ததுக்கு நோக்கமே ஆமென் அவரை ஆராதிக்க, அவருடைய துதியை சொல்ல, அவருடைய புகழை பாட. ஆமென். ஹல்லேலூயா. அவருக்காக ஒரு ஜனம், அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற ஒரு ஜனமாய் கர்த்தர் நம்ம ஏற்படுத்தியிருக்கார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். சேர்ந்து இன்னொரு பாடலை கூட பாடுறோம். ஹல்லேலூயா. ஆராதனை விதத்தில் தெரிந்தெடுத்தீர், கிருபையாக ரட்சித்தீர். உயிருள்ளவர உம்மை பாடுவேன், உள்ளளவும் உம்மை துதிப்பேன். உயிருள்ளவர உம்மை பாடுவேன், உள்ளளவு உம்மை துதிப்பேன். ஆராதிக்க தெரிந்தெடுத்தீர், கிருபையாக ரட்சித்தீர். உயிருள்ளவர உம்மை பாடுவேன், உள்ளளவு உம்மை துதிப்பேன். உயிருள்ளவர உம்மை பாடுவேன், உள்ளளவு உம்மை துதிப்பேன். எகிப்தில் இருந்து கூட்டி வந்தி, கைத்தட்டி பாடுவோம். கடக்க செய்தி எகிப்தில் இருந்து கூட்டி வந்தி, இடர்கள் எல்லாம் கடக்க செய்தி. சந்தோஷமா ஆராதிக்க ஆராதிக்க தெரிந்தெடுத்தீர், கிருபையாக ரட்சித்தீர். உயிருள்ளவர உம்மை பாடுவேன், உள்ளளவு உம்மை துதிப்பேன். உயிருள்ளவர உம்மை பாடுவேன், உள்ளளவு உம்மை துதிப்பேன். சாபம் எல்லாமே நீங்க செய்தி, கைதட்டி ஜாதியாய் மாற்றிவிட்டி. பாவ சாபம் எல்லாமே நீங்க செய்தி, பரிசுத்த ஜாதியாய் மாற்றிவிட்டி. ஆராதிக்க சொல்லுங்க எல்லாம் பாவ அப்பா
ஆராதிக்க தெரிந்தெடுத்தீர் கிருபையாக ரட்சித்தீர். உள்ளவர கொஞ்சம் முன்னாடி வாடுவேன், உள்ளளவோ உம்மை துதிப்பேன், உயிர் உள்ளவர உம்மை பாடுவேன், நான் உள்ளளவோ உம்மை துதிப்பேன். அந்தகார இருளில் இருந்து அழைத்து வந்து ஆச்சரிய ஒளிக்குள் அழைத்து சென்று, எத்தனை உண்மைல இருளில் இருந்து அழைத்து வந்து ஆச்சரிய ஒளிக்குள் அழைத்து சென்று ஆராதிக்க தானே உங்களை அப்பாவ ஆராதிக்க சொல்லுங்க. ஆராதிக்க தெரிந்தெடுத்தீர் கிருபையாக ரட்சித்தீர். உயிர் உள்ளவர உம்மை பாடுவேன். ஒரு தீர்மானத்தோடு ஒரு அர்ப்பணிப்போடு பாடுவோம். ஜீவன் உள்ளவர, நாசியிலே சுவாசம் உள்ளவர ஓ ஆராதிக்க ஆராதிக்க தெரிந்தெடுத்தீர் கிருபையாக ரட்சித்தீர். உயிர் உள்ளவர உம்மை பாடுவேன், உள்ளளவோ உம்மை துதிப்பேன், உயிர் உள்ளவர உம்மை பாடுவேன், உள்ளளவோ உம்மை துதிப்பேன். எகிப்தில் இருந்து கூட்டி வந்து இடர்கள் எல்லாம் கடக்கச் செய்தீர். எகிப்தில் இருந்து கூட்டி வந்து இடர்கள் எல்லாம் கடக்கச் செய்தீர். ஆராதிக்க ஓ எல்லாம் ஆராதிக்க தானே, ஆராதிக்க தானே, ஆராதிக்க தெரிந்தெடுத்தீர் கிருபையாக ரட்சித்தீர். உயிர் உள்ளவர உம்மை பாடுவேன், நான் உள்ளளவு உம்மை துதிப்பேன், உயிர் உள்ளவர உம்மை பாடுவேன், நான் உள்ளளவு உம்மை துதிப்பேன். பாவசாபம் எல்லாமே நீங்க செய்தி பரிசுத்த ரத்தத்தினால கழுவி, பாவசாபம் எல்லாமே நீங்க செய்தி பரிசுத்த. எத்தனை பேர் மாத்திட்டாருன்னு சொல்றீங்க? பாவசாபம் நீங்க செய்தி விசுவாசிங்க. எல்லா சாபங்களும் இயேசுவின் நாமத்துல நீங்கிடுச்சுன்னு நம்புங்க. ஓ பரிசுத்த ஜாதியாய் மாற்றி விட்டி ஆராதிக்க தானே எல்லாம் ஆராதிக்க தெரிந்தெடுத்து கிருபையாக ரட்சித்தீர். உயிர் உள்ளவர ஓ அர்ப்பணித்து சொல்லுவோம். ஆமென். மரித்தவர்களும் மௌனத்தில் இருக்கிறோம் கர்த்தரை துதியார்கள். ஓ நாமோ ஆராதிக்க தெரிந்தெடுத்தீர் கிருபையாக ரட்சித்தீர். உயிர் உள்ளவர உம்மை பாடுவேன், நான் உள்ளளவோ முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு உயிர் உள்ளவர. ஆமென். ஹல்லேலூயா. அர்ப்பணித்து உயிர் உள்ளவர உயிர் உள்ளவர உம்மை பாடுவேன். ஆமென் ஆமென் ஆமென். உம்மை துதிப்பேன். நாட்டமாக இருந்த வாழ்வை வாசமாக மாற்றினீரே, பாவியாக இருந்த என்னை பரிசுத்தமாய் மாற்றினீரே. முழங்கள் படித்து சொல்லாமா? நாட்டமாக இருந்த வாழ்வை வாசமாக மாற்றினீரே, பாவியாக இருந்த என்னை பரிசுத்தமாய் மாற்றினீரே. நல்லவரே நல்லவரே வல்லவரே நல்லவரே வல்லவரே, எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரே. எங்களை வாழ வைக்கும் சொல்லுங்க. நல்லவரே நல்லவரே வல்லவரே, அவர் மட்டும்தான் எங்களை மகிழ்ச்சியோடு மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மன மகிழ்ந்து துதிக்கிறோம். மன்னவனே இயேசு ராஜா, எங்க மனது போத்து மனம் வீசும்
மகிழ்ச்சியோடு மகிழ்ச்சியோடு துதிக்கிறேன், மனமகிழ்ந்து துதிக்கிறேன் மன்னவனே. கவலைகளை மறந்து, ஓ வேதனைகளை மறந்து, ஓ ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் இயேசு ராஜா ரோஜா. நெருக்கத்திலே இருந்த என்னை விசாலத்தில் வைத்தீரே, விசாலத்தில் வைத்தீரே. சேற்றில் இருந்து தூக்கி என்னை கண்மலை மேல் நிறுத்தினீரே, கண்மலையில் நிறுத்தினீரே. ஓ நெருக்கத்திலே இருந்த என்னை விசாலத்தில் வைத்தீரே. சொல்லுங்க, சொல்லும் பொழுதே ஆமென் வழி திறக்கும். கண்மலையில் நிறுத்தினீரே. அற்புதர், அற்புதரே, அதிசயமே அவர்தான். அற்புதரே, அற்புதங்களை இன்றைக்கும் செய்கிறவர். ஆனந்தமே, ஆனந்தமே, பரமானந்தமே. ஓ துக்கமெல்லாம் நீக்குகிறவர். ஓ அற்புதமே, அற்புதமே, அதிசயமே. ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா இந்த கால வேளையில நம்முடைய ஜனங்களுக்கு. ஆனந்தமே, எல்லா வேதனைகளும் துக்கங்களும் கண்ணீர்களும் மாறட்டும். ஓ அவரை துதிக்கும் பொழுது நல்லவரே சொல்லி துதிங்க. ஆமென். துக்கம் எல்லாம் மறையும். நல்லவரே, வல்லவரே, வாழ வைக்கும். ஆமென், வாழ வைக்கும். மகிழ்ச்சியோடு மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம் மன்னவனே இயேசு ராஜா. எங்கள் மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா, ராஜா சாரோன் ரோஜா. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம் மன்னவனே. உம்மை
ஆமென். எல்லா சூழ்நிலைக்கும் போதுமான. ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க அவர் போதும், அவர் மாத்திரம் இருந்தால் ஆமென் எல்லாம் நடக்கும். ஹல்லேலூயா. எல்லாம் வாய்க்கும், எல்லாம் நடக்கும், எல்லாம் உண்டாகும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். தேங்க்யூ சர்வ வல்லவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை செய்யுங்கள். நீர் மாத்திரம் போதும். நீர் மாத்திரம் மதி. இயேசு மாத்திரம் மதி. இயேசு மாத்திரம் மதி. இயேசு மாத்திரம் மதி. இதுவே நம்முடைய உணர்வாக இருக்கட்டும், இதுவே நம்முடைய ஜெபமாக இருக்கட்டும், இதுவே நம்முடைய அறிக்கையா இருக்கட்டும், அர்ப்பணிப்பாக இருக்கட்டும். ஒரு நாளும் ஏறெடுப்போம். அவர் நம்ம துதிகளில் பிரியப்பட்டு மகிமைப்படுவார். அவர் நன்றி சொல்லி இதன் பகுதி ஆசிரியப்பட்டு சொல்லுங்கள். ஆண்டவரே, நீ பேசும் தெய்வம் என்பது ஆமென் ஒவ்வொருவரும் உணரத்தக்கதாக கர்த்தர் ஒவ்வொருவரோடும் கூட நீ பேசும்படியாக உம்முடைய அன்பான கரத்துல எங்களை முற்றிலும் முழுமையுமாக ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தை, எண்ணம், நினைவு எல்லாவற்றையும் அப்படியே அர்ப்பணிக்கிறோம். யா நீர் ஏற்றுக்கொள்ளும். ஆமென், ஆமென், ஆமென். தொடர்ந்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆதியிலிருந்து அந்தம் வரைக்கும் ஆமென். கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய கிருபை ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளட்டோன்னு ஜெபிக்கிறோம். எழுந்து கடந்து போகும்போது ஆண்டவரை வந்த வண்ணமாய் அல்ல, ஆமென், ஒரு திருப்தியோட கூட கடந்து செல்ல ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்யணும்னு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். உம்முடைய வல்ல கரத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க, நடத்துங்க, ஆசீர்வதித்து அனுப்புங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 10 முடிய உள்ள வசனங்களை மாறி மாறி வாசிக்கலாம். புதிய ஏற்பாடு பக்கம் 298. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 10 முடிய உள்ள வசனங்களை மாறி மாறி வாசிக்கலாம். புதிய ஏற்பாடு பக்கம் 298. ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். ஏனெனில் தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவர்களுடைய வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்க, முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும், அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? இனி வரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே, அதை அவர் தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை. ஒரு இடத்திலே ஒருவன் சாட்சியாக, மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷனுடைய குமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம்? அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து
சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னான். சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்தில் அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமில்லை. அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்ப்பட்டிருக்க காணோம். என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். யாவரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கேற்றதாயிருந்தது. ஆமென். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். மதிப்பிற்குரிய நமது பாஸ்டர் தங்கராஜ் ஐயா அவர்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஐயா இருந்தபோது எப்படி ஐயாவுக்காகவும் மகிமை அசம்பிளிஸ் ஆஃப் காட் சர்ச்சுக்காகவும் தினமும் நம்ம ஜெபிச்சோமோ, இப்பொழுதும் பாஸ்டர் அம்மாக்காக அவங்க மகள்கள் மகன் ஐயாவுடைய அந்த ஸ்தோத்திர ஜெப கூட்டத்தில் அவங்க மகனை நான் பார்த்தேன். அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவதும் திருச்சபை மக்களாகி உங்களுக்காக ஜெயிப்பதும் கர்த்தர் எனக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம் என்று நான் கருதுகிறேன். ஐயாவோட அம்மாவும் குடும்பமாக அவங்க இணைந்து செய்த ஊழியத்தினுடைய பலன்தான் இன்றைக்கி இந்த மகிமை ஏஜி சர்ச் நம்ம எல்லாரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட உங்கள் மத்தியிலே அடியனை கொண்டு வந்து தன்னுடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ளும்படி கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். அதுவும் எப்போதும் இந்த கொடுக்குற காரியத்தை பற்றி இன்றைக்கி நம்ம பாஸ்டர் கிங்ஸ்லி சொல்லிட்டுருந்தாங்க. ஐயாவுக்கு அப்புறம் ஊழியம் செய்வதற்கு அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்று கேள்விப்பட்டு கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். வேதாகமத்தில் அநேக சாட்சிகள் அது சம்மந்தமாக இருக்குது. அதில் விசேஷமாக நான் சொல்லக்கூடிய காரியம்னா, கர்த்தருக்கு நம்ம கொடுக்கறதுனால கர்த்தர் நமக்கு என்ன கொடுத்துருக்கார், யாராவது ஒரு மனுஷனுக்கு ஏதாவது விசேஷமாக கொடுத்துருக்கார் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா, பைபிளில் பார்த்துருக்கோமா? இன்றைக்கி அதை உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதாவது அந்த கொடுக்கறத கர்த்தர் எப்படி பார்க்கிறார், ஸ்தாபனம் எப்படி பார்க்குது, பாஸ்டர்லாம் எப்படி பார்க்குறாங்க, அது இல்லை, கர்த்தர் எப்படி பார்க்குறார் அது மட்டும் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, அந்த சத்தியம் மட்டும் நமக்கு விளங்கிருச்சுன்னா, இயேசுவாமியே சொன்னார். என்ன சொன்னார்? யோவான் 8:32 சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை. அப்போ விடுதலை ஆக்குன்னா என்ன? அது விடுதலை இல்லாமல் எதுக்கும் அடிமைப்பட்டிருக்காங்களா? தவறான எண்ணங்களுக்கு அடிமைப்பட்டிருக்காங்க. எப்போ பார்த்தாலும் கூடு கூடுன்னு கேட்டுட்ருக்காங்க, அதுக்கு கொடுங்க இது கொடுங்கன்னு. இட்ஸ் நாட் லைக் தட். வேதம் அப்படி, வேதத்தை நம்ம சரியாக நம்ம பார்த்தோம்னாக்க அற்புதமாக அந்த காரியங்களை நம்ம அறிந்து கொள்ளலாம். கர்த்தருக்கு கொடுப்பது என்பது யாரால் உண்டானது? யார் அதை நியமித்தாங்க சொல்லுங்கள்? யாத்ராம 25 முதலாவது வாசனம். முதல்ல அந்த கொடுக்க சொல்லிட்டு அப்போ ஜெபம் பண்ணி நம்ம தேவ செய்துக்குள்ளே போகலாம். கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு. மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்குவீர்களாக. நல்லா புரிஞ்சுக்கணும். காணிக்கை கொடுக்கணும்னு சொன்னது யாரோ திருச்சபை தலைவர்களோ மோசேயோ எந்த மனுஷனுடைய எண்ணத்தில் தோன்றின ஐடியாவே கிடையாது. கர்த்தர் சொன்ன கட்டளை. யார்கிட்ட வாங்கணும்? மனப்பூர்வமாய் உற்சாகமாய் கொடுக்குறவன்ட்ட வாங்கணும். பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மோசேயின் காலத்தில் என்னாச்சு? ஆசரிப்பு கூடாரம் நிறுவப்பட்டது. அதுக்கு வாங்கிறத பற்றி ஆண்டவர் மோசேயிட்ட சொன்னார். அதற்கு அப்புறம் சாலமோன் தேவனுடைய ஆலயத்தை கட்டினார். அதற்கு அப்புறம் அந்த ஆலயம் இடிக்கப்பட்டதுக்கப்புறம் செருபாபேல் காலத்தில் மீண்டும் அது புதுப்பித்து கட்டப்பட்டது. அதற்கு அப்புறம் ஏரோது ராஜா, இயேசு சாமி பிறக்கிற அந்த காலகட்டங்களில் அவர் அந்த தேவாலயத்தை, அவர் ரோம அரசரால் நியமிக்கப்பட்ட ஒரு
தேசாதிபதி. அவரை இவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ளலை அப்படின்றதுனால இவங்க என்ன செஞ்சால் தன்னை ஏற்றுக்கொள்வாங்க என்பதை அவர் ஆலோசித்து அவர் என்ன பண்ணார், எருசலேம் தேவாலயத்தை விரிவுபடுத்தி கட்டினார். எவ்வளோ நாள் கட்டினார்? யோவான் 2 அதிகாரம் 20வது வேத வசனம் இப்படி சொல்கிறது, வாசிங்க. அப்பொழுது யூதர்கள் இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம் சென்றது, நீர் இதை 3 நாளைக்குள்ளே எழுப்புவீரோ என்றார்கள். பார்த்தீங்களா, 46 வருஷமா ஏரோது அந்த ஆலயத்தை கட்டி என்ன பண்ணிட்டாரு, யூதர்களுக்கு கொடுத்துட்டு அவர் ஆளுகை முடிஞ்சு மறிச்சிட்டார். இதில் நம்ம பார்த்தோம்னா மோசே கட்டின ஆசரிப்பு கூடாரத்தில் தேவ மகிமை இறங்கி வந்தது. சாலமோன் கட்டின தேவாலயத்தில் தேவனுடைய மகிமை இறங்கி வந்தது. நெகேமியா, எஸ்ரா போன்ற ஒரு காலத்தில் செருபாபேலை கொண்டு தேவாலயம் மீண்டும் புதுப்பித்து கட்டப்பட்ட போது தேவனுடைய மகிமை இறங்கி வந்தது. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தருடைய வார்த்தை வந்துட்டே இருந்துச்சு. ஆனால் ஏரோது கட்டின தேவாலயத்திலே தேவனுடைய மகிமை இறங்கி வரவில்லை. பைபிள் நம்ம நல்லா படித்தோம்னா தெரியும், எங்கெல்லாம் ஜனங்களுடைய பங்களிப்போடு தேவனுடைய ஆலயம் நிறுவப்பட்டதோ அங்கெல்லாம் தேவனுடைய மகிமை இறங்கி வந்தது. ஏரோது அவனுடைய காசை போட்டு வாங்கின வரியை வச்சு யாருக்கிட்டையும் அவன் பணம் கலெக்ட் பண்ணல. அவனுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தில் அவனுடைய ஆளுகையின் கீழ் இருந்த பணத்தை வச்சு அவன் என்ன பண்ணான், தேவாலயத்தை கட்டினான். அந்த தேவாலயத்தில் தேவ மகிமையே இல்லை. ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னபடியே அது இடிக்கப்பட்டது. 2000 வருஷமாக அது இன்னும் ஒருத்தரும் கட்ட முடியல. அப்போ நம்ம கொடுக்கும்போது, நம்ம அந்த இடத்துல தேவனை தொழுது கொள்ள நம்ம வரும்போது தேவனுடைய மகிமை இறங்கி வருகிறது. நம்முடைய காரியங்களை தேவன் விசாரிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதமான, நாம் நினைப்பதற்கும் வேண்டிக்கொள்வதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற அவருடைய வல்லமை வெளிப்படுகிறது. இன்றைக்கு அப்படி தேவனுடைய மகிமை நம்மேல் இறங்கி வரும்படியாக, கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியின் நாளிலும் நாங்கள் எல்லாரும் இங்கே தேவ சமூகத்திலே கூடி வந்திருக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகள். என்னுடைய இந்த காரியத்திலே யார் எனக்கு உதவி செய்வார், என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், இவ்வளவு சிக்கல்களை எனக்காக செய்து யார் கொடுப்பாங்க, என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்ன, என்னுடைய எதிர்காலம் என்ன என்று இப்படி பல விதமான கேள்விகளோடு தேவ சமூகத்திற்கு வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் கர்த்தர் பேசுவீராக. பேசுகிற அடியனை சிலுவையின் நிழலிலே மறைத்து கர்த்தர் இடைப்படுவீராக. பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய பிள்ளைகளோடு பேசுவீராக. துதி, கனம், மகிமை, கீர்த்தி, புகழ்ச்சி, ஞானம், வல்லமை, ஐஸ்வர்யம், கனம், மேன்மை எல்லாம் உமக்கே உரியது. அதை உமக்கே செலுத்துகிறோம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். நான் வாசித்த எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 4வது வேத வசனம். அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான இரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்து கொள்ளுவோம்? பார்த்தீங்களா, பலத்த அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்த இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால், பாருங்க, அது அந்த வசனம் நிஜமாலுமே 2000 வருஷத்துக்கு முன்னால்
எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபமாக இருந்தால் கூட நமக்கும் எவ்வளோ கரெக்டாக பொருந்தது பாருங்கள். அடையாளம், அற்புதம், பலத்த செய்கைகள், தேவனுடைய வரங்களை பாருங்கள். சுகம் பெற்ற வரம் அவருக்கு இருக்குன்னு போட்டிருக்காங்க. யாருக்காவது வேணுன்னா அந்த கூட்டத்துக்கு போங்க. கர்த்தரே சாட்சி கொடுத்த இவ்வளவு பெரிய ரட்சிப்பை குறித்து நம்ம கவலையற்றிருப்போமானால் யோசிச்சு பாருங்கள். அதாவது இந்த ரட்சிப்பை தவிர மீது எல்லாத்துக்கும், கிறிஸ்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் எல்லாம் தெரியும். அதுதான் ஆச்சரியமான விஷயம். கொடுக்கற பற்றி இப்போ உங்கள்கிட்ட ஒரு சின்ன ஒரு திடீர்னு கொடுக்கற பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. சரி, ஒரு சின்ன ஒரு காரியத்தை சொல்லிடுவோன்னு சொன்னேன் நான். அப்போனா அதெல்லாம் என்ன நம்ம மனசில் இருக்குது, நம்ம கடைப்பிடிப்போம். கர்த்தர் நிறையா பேர்த்த குறித்து சாட்சி சொல்லியிருக்காரு. ஒரு 4-5 பேர்த்த பற்றி நம்ம பார்ப்போம். அந்த மாதிரி என்னை குறித்து கர்த்தர் சாட்சி சொல்லணுன்ற ஒரு விருப்பத்தோட, ஒரு அர்ப்பணிப்போட நம்ம இங்கேருந்து போகணும்னு என்னை விட கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் யாருன்னு மட்டும் நமக்கு தெரிஞ்சுதுன்னா, உண்மையால் நான் சொல்கிறேன், நம்ம பாஸ்டர் தங்கராஜாக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். வேத வசனத்தை நேசிக்கிற ஒரு தேவனுடைய மனிதர். என்னை பற்றி அவர் எதுவுமே கேட்டதில்லை. பிரசங்கம் பண்ணு, ஆண்டோடைய வார்த்தை கேட்கணும்னு மட்டும்தான் அவர் சொல்லியிருக்கார். நான் எந்த பாஸ்டர்ட்டையும் போய் எனக்கு ஜெபம் பண்ணுங்க முழங்கால் போட்டதில்லை. ஐயாட்ட தான் முழங்கால் போட்டு எனக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். வசனம் யாருக்கு பிடிக்குன்னு ஆண்டவருக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். அப்போ கர்த்தர் சாட்சி கொடுத்துற இதையே நம்ம பார்ப்போமே. அதாவது தாவீதை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுத்தார் பாருங்கள். ஒரு 4-5 நமக்கு கொடுக்கப்பட்ட டைம் கரெக்டாக 45 முடிச்சிடலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13வது அதிகாரம் 22வது வேத வசனம். பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். பார்த்தீங்களா, தாவீதை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுத்தார். பின்பு அவனை சவுலை தள்ளி, ஏன்னா அவன் கர்த்தருக்கு ஏற்றபடி அவன் நடக்கலை. அமலேக்கு மடங்கடினாரு. அவன் என்ன பண்ணிட்டான், கர்த்தர் சொன்னதை முழுசாக செய்யலை. கர்த்தர் சாமுவேல்கிட்ட சொல்லார், இவனை ராஜாவாக்கினா எனக்கு மனஸ்தாபமாக இருக்குன்ட்டார். அப்புறம் தாவீதை ஆண்டவர் என்ன பண்ணார், ராஜாவாக்கி அவனை குறித்து என்ன சொன்னார், கர்த்தர் சாட்சி சொன்ன ஒருத்தன். கர்த்தர் சாட்சி சொன்னால் எப்படி சொல்லுவார், வாயில் மட்டும் சொல்லுவார். கர்த்தர் அவனுக்கு குறித்து சொன்ன சாட்சியை நீங்கள் இப்போ நான் சொல்ல போகிறேன், நீங்கள் வாசிக்க போகிறீங்க. நிஜமாலுமே சொல்கிறேன், இவ்வளோ நாள் நமக்கு தெரியாமல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எல்லோரும் கவனமாக இந்த காரியத்தை நம்ம என்ன செய்யணும், கேட்கணும். தாவீதை குறித்து கர்த்தர் சாட்சி சொன்னாராம். கொடுங்க தானே, என் நாமத்து நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதன் பலனை அடையாமல் போகான்னு சொன்னார் ஆண்டவர். ஏன்னா தாவீதை குறித்து சொல்லும்போது அதை சொல்லித்தான். ஒரு மனுஷனை கர்த்தருக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா, அல்லது நம்ம செய்கிற காரியம் கர்த்தருக்கு பிரியமாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவார்ன்றதுக்கு தாவீது ஒரு உதாரணம். எல்லாத்தையும் பற்றி இவ்வளோ டீட்டெயில் சொல்ல முடியுமா எனக்கு தெரியல. ஆனால் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். 1 நாளாகமம் 22வது அதிகாரம் 14வது வேத வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 15. இதோ நான் என் சிறுமையிலே கர்த்தருடைய ஆலயத்திற்காக வாசிங்க. இதோ நான் என் சிறுமையிலே கர்த்தருடைய ஆலயத்திற்காக 1,00,000 தாலந்து பொன்னையும் 10,00,000 தாலந்து வெள்ளியையும் நிறுத்த முடியாத திரளான வெண்கலத்தையும் இரும்பையும் சவதரித்தும் மரங்களையும் கற்களையும் சவதரித்தும் வைத்தேன். நீ இன்னும் அவைகளுக்கு அதிகமாய் சவதரித்தாய். சாலமோன்ட்ட தாவீது பேசுறார். என்ன சொல்றாரு, 1,00,000 தாலந்து பொன்னை நான் என்ன பண்ணேன், கோல்டுலலாம் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. நம்ம
ஒரு தாளந்துனா எவ்வளோ? நான் சொல்ல போகிறேன், நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. ஒரு தாளந்துனா எவ்வளோ? மொபைல் எடுத்து கூகுளில் 1 talent gold அப்படின்னு அடித்து பாருங்கள், அதில் என்ன வருதுன்னு வாசிங்க. தாளந்துக்கு இங்கிலீஷில் டேலண்ட், TALENT, 1 talent gold அப்படின்னு அடிங்க, அதில் என்ன அங்கே போட்டிருக்குன்னு வாசிங்க. ஒரு தாளந்துனா என்ன? 1,00,000 தாளந்துன்னு இவர் சொல்கிறாரு, வாசிங்க. ஒரு தாளந்து என்பது 34 45 கிலோ. வேத வல்லுநர்கள் அதை ஒரு தாளந்து என்பது 35 கிலோ என்று அவங்க கணக்கில் எடுக்கிறாங்க. அப்போனா தாவீது தேவாலயம் கட்டுவதற்கு எவ்வளவு தங்கம் அவர் சேமித்து வச்சுருந்தார்? 35 லட்சம் கிலோ. நல்லா புரிஞ்சுங்க. தாவீதுக்கு அவங்க தாத்தா எவ்வளோ கொடுத்தாரு? அவங்க அப்பா எவ்வளோ கொடுத்தாரு? ஒன்றுமே இல்லை. ஆடு மேய்க்கிறவன் கையில் குச்சி வச்சுருந்தவன் 30 வயசில் ராஜாவாரான். 40 வருஷம் அவன் இஸ்ரவேலை அரசாண்டான். ஒரு 40 வருஷ காலகட்டத்தில் ஒரு மனுஷன்ட்ட 35 லட்சம் கிலோ தங்கம். எப்படிங்க? கர்த்தர்ட்ட கேட்டேன், ஆண்டவரே அது அடுத்து அவர் சொல்கிறார் பாருங்க, 10 லட்சம் கிலோ வெள்ளி. அப்படின்னா 350 லட்சம் கிலோ வெள்ளி. யார் அவர்? அவங்க தாத்தா பரம்பரையாக பணக்காரர் கிடையாது, ஒன்றுமே இல்லாத ஒருத்தன். ஒரு தனிப்பட்ட மனிதன்ட்ட இருந்த அதிகப்படியான விலை உயர்ந்த தங்கமும் வெள்ளியும் தாவீதுகிட்ட இருந்தது மாதிரி இதற்கு முன்பும் இருந்ததில்லை, இதற்கு பின்பும் இருந்ததில்லை என்று வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். 35 கிலோ தங்கம் இல்லைங்க. அதுலேயே இன்னும் ஃபர்தராக நீங்கள் கூகுளில் வாசி பார்த்தீங்கன்னா 20 வருஷ ஒரு மனிதனுடைய சம்பாத்தியம் ஒரு தாளந்து தங்கத்திற்கு சமம். நல்லா சம்பாதிக்கிற ஒருத்தன் 20 வருஷம் நல்லா சம்பாரித்து அவன் சாப்பிட்டு ட்ரெஸ் பண்ணி குடும்பத்தில் நல்ல கெட்ட காரியங்களெல்லாம் நடத்தி வீடு கட்டி இதெல்லாம் பண்ணினது போக ஒரு மனிதனால் 35 லட்சம் கிலோ, அதாவது 35 கிலோ ஒரு தாளந்து தங்கம் வாங்குகிற அளவுக்கு அவனால் சம்பாதிக்க முடியும். அங்கே அதுலேயே அந்த கண்டினியூஷன்லேயே போட்டிருக்காங்க. அப்போ 30 வயசில் ராஜாவாகி ஒரு ஆடு மேய்க்கிறவன் 40 ஆண்டுகளிலே 35 லட்சம் கிலோ தங்கத்தை தேவாலயம் கட்ட சேமித்து வச்சான்னா எப்படி? கேட்கணும்ல கர்த்தர்ட்ட. எப்படி ஆண்டவர் ஒரு மனுஷன்ட்ட, அதுவும் தாவீது இப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொல்லி கர்த்தர் சொன்னார். அவன் 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் அமலேக்கியரிடம் போய் கொள்ளையடிச்சிட்டு வர்றதை அவன் என்ன பண்ணான்னா, நடமாடின இருக்கிற எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தானா. கூட வந்தவங்களுக்கு, யுத்தத்துக்கு வந்தவங்க பங்கு எவ்வளவோ யுத்தத்துக்கு வராதவங்களுக்கும் சரி சமமாக பங்கிடுவார்னு சொல்லிட்டு இன்னும் இருக்கிறது இல்லைன்னா யார் இருக்கிறலாம் பகிர்ந்து அனுப்புனா அங்கே லிஸ்ட்டு போட்டிருக்கு. எல்லாருக்கும் அவன் என்ன பண்ணானா, கொள்ளையில் கிடைச்ச பொண்ணும் வெள்ளியும் அனுப்பிச்சி விட்டானா. கர்த்தர் பார்த்தார், இவன் தான் அடுத்த ராஜான்னு சாமுவேலை கொண்டு அபிஷேகம் பண்ணியிருக்கோம், இது எனக்கு கிரீடம் செய்கிறதுக்கு, எனக்கு சிங்காசனம் செய்கிறதுக்கு அப்படின்னு எடுத்தே வைக்கலையா அவன். தேவ ஜனங்களுக்கு சங்கீதம் 16 அப்படியே ஒரு சங்கீதத்திலே எழுதுறாரு பாருங்க. வாசிங்க, 1ஆம் வசனத்தை வாசிங்க. தேவனே என்னை காப்பாற்றும், உம்மை நம்பி இருக்கிறேன். என் நெஞ்சமே நீ கர்த்தரை நோக்கி, தேவரீர் என் ஆண்டவராய் இருக்கிறீர். என் செல்வம் உமக்கு வேண்டியதாயிராமல் பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்துமாக்களுக்கும் அது வேண்டியதாய் இருக்கிறது என்று சொன்னாய். சங்கீதத்தில் அவர் எழுதுறாரு பாருங்க. அப்படி உதாரத்துவமாக கொடுக்க ஆரம்பித்தானா. அவன்கிட்ட இவ்வளவு நினச்சி பார்க்க முடியாது அளவுக்கு செல்வம் சேர்ந்து விட்டது. கர்த்தர் ஒருத்தனுக்கு கொடுக்கறதுக்கும் நம்ம சம்பாரித்து பிஸ்னஸ் பண்ணி பல ஸ்கீமெல்லாம் போட்டு சம்பாதிக்கிறதுக்கு என்ன வித்தியாசம்? நம்ம சம்பாதிக்கிறத நம்ம தான் பாதுகாக்கணும், லாக்கரில் வைக்கணும், கேமரா வைக்கணும், செக்யூரிட்டி கார்டெலாம் போடணும். கர்த்தர் கொடுத்ததை, யோபுவையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி அவர் வேலி அடைத்து பாதுகாத்தார்.
சொந்த பையன், அவங்க அப்பா அப்சலோம், தாவீது எங்கே போவான் வர்றான் எப்போ தூங்குவான் எல்லாம் தெரிஞ்சவன். இதை தொட முடிஞ்சது அவனால்? யோசிச்சு பாருங்கள், தொடவே முடியல. அப்போ கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர்னு பைபிளில் போட்டிருக்கு. அப்போன்னா நமக்கு முன் காலத்தில் தாவீதுக்கு இவ்வளோ திரளான பொக்கிஷ கொடுத்துருப்பாரானா இன்றைக்கி யாருக்குங்க கொடுப்பாரு? நான் ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், நான் போகிற இடத்துல பிரசங்கம் பண்ணுற யாருக்காவது அவனுடைய வார்த்தையை கேட்குற யார்கிட்டையாவது நீங்கள் கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லுவேன். கர்த்தர் சொல்லுவார், அப்படி யாராவது பார்த்தீங்கன்னா காமி, நான் தரேன்றாரு. யோசிச்சு பாருங்க. வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம். கர்த்தர் நம்மகிட்ட வாங்கிட்டு அவருக்கு எதுவும் இல்லாமல் நம்மகிட்ட கேட்குறான்னு நினச்சேன். கிடையாது. நம்மக்கிட்ட இன்னும் அதிகமாக கொடுப்பதற்காக. அதான் நான் சொல்லுவேன், யாராவது என்கிட்ட 100 கோடி ரூபா இருக்குதுன்னு யாராவது சொன்னாங்கன்னா நான் சொல்லுவேன், அந்த 100 கோடி உனக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் இல்லைப்பா. உனக்கு கொடுக்குற ஆசீர்வாதத்துக்கு அதை நீ பெற்றுக்கொள்கிறதுக்கு நீ விதைக்கிறதுக்கு கர்த்தர் கொடுத்த விதை தான் அந்த 100 கோடின்னு சொல்லுவேன். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, விதையை கையில் வச்சுட்டு விதைக்காமல் ஃபாஸ்டிங், ஒரு விவசாயி விதைக்காமல் ஒவ்வொரு தியேட்டரோட சினிமா பார்த்துட்டு இருந்தாருன்னா அறுவடை காலத்தில் என்னத்தை போய் அறுப்பார்? விதைக்கிற காலத்தில் விதைக்கணும். நான் தான் ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், நான் அதான் சொல்கிறேனே, என் பாக்கெட்டில் இருக்க பணம் நான் வீடு போய் சேரும்போது எவ்வளோ எங்கிட்ட இருக்குன்னு தெரியாது. நான் பார்ப்பேன், ஒரு நல்ல நிலமாக தான் விதைச்சிட்டு போயிட்டே இருப்பேன். அது மாதிரி இல்லை, நானும் ஒரு நல்ல நிலமாக இருக்கணும்னு ஆண்டவர்கிட்ட நான் கேட்டுகிட்டே இருப்பேன். உமக்கு பிரியமானவனா நான் நடக்கணும் ஆண்டவரே, உமக்கு சித்தமானதை நான் செய்யணும்னு சொல்லி. என்னை பற்றி நான் சாட்சி சொல்கிறதில்ல, கர்த்தர் சாட்சி சொல்வார். தேவனுடைய மனுஷரை பற்றி நான் சாட்சி சொன்னேன் பார்த்தீங்களா? ஆண்டவருடைய வார்த்தையை அவ்வளவு கனப்படுத்தின நான் என் ஊழிய பாதையில் 30 வருஷத்துக்கு மேலே 5 மாதங்களை ஊழியம் செய்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையை கனப்படுத்துகிற ஒரு தேவனுடைய மனிதர் பாஸ்டர் தங்கராஜையா. அதனால தான் அவர் என்ன நோக்கத்தோடு தரிசனத்தோடு ஆண்டவர் அவரை பயன்படுத்தி திருச்சபை நிறுவினாரோ அது தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கும். தாவீதின் குமாரனே, தாவீது எப்போ இருந்தார்? எசேக்கியா ராஜாக்கு லைஃப் எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது 15 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாக இருக்கிற நான் சொல்லிட்டு தான் அவர் எக்ஸ்டெண்ட் பண்ணார். ஏசாயா 38 வார்த்தை பார்த்தீங்கன்னா தாவீது அங்கே பிக்சர்லேயே இல்லை. தாவீதை பற்றி அங்கே எந்த பேச்சுவார்த்தையும் கிடையாது. ஆனால் இவன் சுவர்புறமாக திரும்பி அழுகிறான். உடனே பாதி முற்றம் போன ஏசாயாவை திரும்பி போய் சொல்லி 15 இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன். அது எப்படி சொன்னார் பாருங்க. நீ போய் 38:5 நீ போய் எசேக்கியாவை நோக்கி உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால். பார்த்தீங்களா, தாவீதை பற்றி அங்கே யாருமே பேசல, ஆனால் கர்த்தர் பேசுகிறார் பாருங்க. தாவீது நிமித்தம் உனக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன்றார். நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் கர்த்தருடைய பார்வையில் நம்ம எப்படி நடக்கிறோன்றது என்றென்றைக்கும் தேவனால் நம்ம நினைவு கூறப்படுவோம். அப்படி தான் நம்ம சிந்திக்கிறோமா? மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறவர். தாவீதை குறித்து அவனும் நம்மளை மாதிரி ஒரு சாதாரண மனிதன். கர்த்தர் சொன்ன 10 கற்பனையில் ஏறக்குறைய 9 கட்டையை ஒரே நாளில் மீறினவன். கொலை செய்யாதிருப்பாய், இச்சியாதிருப்பாயாக பாருங்க. ஆனால் கூட தாவீதை கர்த்தர் விட்டு விட அவருக்கு மனசில்லை. அவனை குறித்து சாட்சி சொல்வார், என் இருதயத்திற்கு ஏற்றவன். பாவம் செஞ்சிட்டேன்னு உணர்த்தப்பட்ட போது அடுத்த நிமிஷம் ஆண்டவரே என்னை மன்னியும். சங்கீதம் 51 அப்புறமா வாசித்து பாருங்க. என் பாவத்தை பாராதபடி ஈசோப்பினால் என்னை சுத்திகரியும். நான் செஞ்ச பாவத்தை ஆண்டவரே நீங்கள் பார்க்காதீங்க, என்னை மன்னிச்சிருங்க. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான், நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியே. அதுதாங்க கர்த்தர். ஒரு போன மாதத்தில் ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணி, அங்கிள் எனக்கு பயமாக இருக்குண்ணா. எதுக்குமா பயம்னு கேட்டேன்.
என்னுடைய பிளட்டில் செல்ஸு குறைஞ்சிட்டே வந்துச்சு. இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் இருக்கேன், 3000 தான் இருக்குன்றாங்க. இப்படி இந்த லெவலில் இருந்தால் மனுஷன் பொழைக்க மாட்டான்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். என் டாக்டர் உனக்கு சொன்னாருன்னு கேட்டேன். இல்லை கேள்விப்பட்டிருக்கேன். 15 நாளாக எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டே இருக்காங்க, பாடியில் நோ ரெஸ்பான்ஸ். எங்கள் மாமா உங்கள்கிட்ட பேச சொன்னார், நம்பர் கொடுத்தேன். அப்படியா? இயேசு கிறிஸ்து நாம ஆண்டவரே இந்த மகளை நீங்கள் ஆசீர்வதிங்க. பயம் மட்டும் படாத, இயேசு கிறிஸ்து தான் பயத்து நவைகளை விட்டு துரத்துறேன்னு சொல்லி ஃபோனில் ஜெபம் பண்ணிவிட்டு விட்டேன். 2 நாள் கழித்து 9000க்கு வந்திருக்கு அப்படின்னாப்புல. 9000 இல்லை, உள்ளங்கை மேகன்றது அதுதான். நீ நார்மல் ஆகிட்டேன்னு சொன்னேன். 5 நாள் கழித்து அந்த பொண்ணு ஃபோன் பண்ணி சொன்னாங்க 3 lakhs ப்ளஸ் தாண்டிருச்சு, நார்மல் ஆகிட்டேன். டாக்டர் சொல்கிறாங்க திஸ் இஸ் அ மிரக்கிள் என்று. நான் சொல்கிறேன், அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலத்த செய்கைகளினாலும் நம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவின் வரங்களினாலும் கர்த்தரே சாட்சி கொடுத்திருக்கார். எங்க 3000லேருந்து 3 லட்சம் வர்றது பெருசா சின்னதா? பெருசு. அதை விட பெருசு அவர் செஞ்சுருக்காரு. என்ன சொல்லுங்கள்? எபிரேயர் 13 அதிகாரம் 20வது வசனத்தையும் 21வது வசனத்தையும் வாசிக்க கேட்போம். நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவிதமான நற்கிரியையிலும் சீர்பொருந்தினவர்களாக்குவாராக. அவருக்கே என்றென்றைக்கு மகிமை உண்டாவதாக. அந்த 20ஆம் வசனம் ஸ்டார்ட் பண்ணுங்க. உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே, நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினால. சரி, இப்போ ஏசாமியை அவர் உயிரோடு எழுப்பினதை பற்றி அங்கே எழுதியிருக்கு. ஏசாமுடைய சரீரத்தில், அடக்கம் பண்ணப்பட்ட சரீரத்தில் எவ்வளோ பிளட் இருந்துச்சு? மறிச்சதுக்கப்புறமா அவர் மறிச்சிட்டார்னு பார்க்குறதுக்கு ரோம போர்ச்சம் ஈட்டியில் விழாவில் குத்துனா ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு வந்தது, பிளட்டே கிடையாது. ஆனால் அவர் உயிரோடு எழுப்பியிருக்கார். மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறதுன்னு பைபிள்லேயே எழுதியிருக்கு. அப்புறம் இவர் உயிரோடு எழுந்திருக்குன்னா என்ன நடக்கணும்? அவருடைய சிஸ்டத்துக்குள்ளே பிளட்டு புதுசாக கிரியேட் ஆகி வந்திருக்கணும். அது ஈஸியாக கஷ்டமா? உயிரோடு இருக்கணும், பிளட்டு கொடுத்தாவே அவன் தேர்வானன்னு தெரியாது. மறித்து அடக்கம் பண்ணப்பட்ட அவரை, அதனால தான் எபேசியரில் பவுல் எழுதுகிறாரு, அதே வல்லமையின்படி அவர் நம்மிடத்திலே கிரியை நடப்பிக்கிறார். அப்போனா நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நடக்க போகுது. உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. காதில் கேட்டுக்குங்க, உங்கள் கண்ணில் நீங்கள் பார்ப்பீங்க. யாருக்கு? நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நடக்க போகுது. நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே. சிந்தின ரத்தம் பூமியில் சிந்திருச்சு, பரிசுத்த ரத்தம். அவரு சரீரத்தில் இப்போ அவரை உயிரோடு எழுப்புனாக்க பிளட்டு சர்க்குலேஷன் சிஸ்டம்லாம் கரெக்டாக இருக்கா? ஹார்ட் அந்த வெசல்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா? கிடையாது. உழுத நிலம் போல் அடிக்கப்பட்டிருக்கார். ஈட்டியில் குத்துனோன்னே என்னென்ன டேமேஜ் ஆச்சுன்னு தெரியல. அது ஹார்ட் வரைக்கும் போயிருக்குன்னு சொல்கிறாங்க. நான் ஹார்ட்டை சுற்றி இருக்கிற அந்த அந்த கவருக்குள்ளே தான் தண்ணியெல்லாம் இருக்குது அப்படின்னாலும் சொல்கிறாங்க. அப்போனா ஒரு சிஸ்டமே டோட்டலாக ரெஸ்டோர் பண்ணுறார் அப்படின்னாக்க யோசிச்சு பாருங்கள். அதுதான் ஏசுசாமி. ஹோலி லேண்டுக்கு போய் என்னெல்லாம் கூப்பிடுவாங்க. நான் சொன்னேன், நான் காணாத விசுவாசிக்கிறவங்க, நான் எங்கள் வீட்டில் இங்கேருந்தால் 4 இடத்துல போய் பிரசங்கமாக பண்ணுவேன், 4 பேர்த்துக்கு விடுதலையாக கிடைக்கும், நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க. நான் அவங்க சொல்கிற காரியம் என்னென்னா, ஹோலி லேண்ட் போய் பார்த்துட்டு வாங்க. தவறாமல் என்கிட்ட சொன்னது 2 கல்லறை திறந்துருங்க. ஒன்று லாசர் கல்லறை, இன்னொன்று ஜீசஸ் கல்லறை. ஏசாமி திறந்தால் எவனாலையும் பூட்ட முடியாது. நல்லா புரிஞ்சுங்க. லாசர் கல்லறையும் திறந்துருக்கான், ஏசாமி கல்லறையும் திறந்துருக்கான். ஏசாமி ஒருத்தர் வாழ்க்கையில் வந்து குறுக்கிட்டார்னா, நம்மளை கண்ணை ஏறிட்டு பார்த்துட்டார்னா நம்ம கதையே தலைகீழாக மாறிடும்.
இன்றைக்காவது தாவீது எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது ஆண்டவர், இவ்வளோ தங்கத்தை ஏன் கொடுத்தீங்கன்னு கேட்டாரா? கேட்கவே இல்லை. அவர் இன்னும் சொல்கிறாரு பாருங்கள், 1 அதுதான் தாவீதுன்றது, அதுதான் 1 29வது அதிகாரத்தில் அந்த வசனங்களை 2-4 வரைக்கும் வாசி. நான் என்னாலே இயன்ற மட்டும் என் தேவனுடைய ஆலயத்துக்கென்று பொன் வேலைக்கு பொன்னையும் வெள்ளி வேலைக்கு வெள்ளியையும் வெண்கல வேலைக்கு வெண்கலத்தையும் இரும்பு வேலைக்கு இரும்பையும் மர வேலைக்கு மரத்தையும் பதிக்கப்படத்தக்க காந்தியுள்ள கற்களையும் பல வர்ண கற்களையும் விலையேறப்பெற்ற சகலவித ரத்தினங்களையும் வெண்கற்பாலங்களையும் பாலங்களையும் கோமேதக முதலிய கற்களையும் ஏராளமாக சவதரித்தேன். இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால் பரிசுத்த ஆலயத்துக்காக நான் சவதரித்த அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் என் தேவனுடைய ஆலயத்துக்கென்று கொடுக்கிறேன். 1 லட்சம் தாளந்து பொன் 35 லட்சம் கிலோ தங்கம் கொடுத்தது போக எனக்குன்னு கொஞ்சம் இருக்குல்ல, அதையும் ஆண்டவர் தர்றேன்றான். அதை வாங்கின பையனுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. சாலமோனுக்கு என்ன பண்ணான்? தேவாலயத்து சுவரெல்லாம் தங்கத்தில் தகடா பண்ணி அடிச்சிட்டான். பிளேட்டு, டம்ளர், ஸ்பூன் எல்லாமே தங்கத்தில் செஞ்சிட்டான். அவனுடைய சிங்காசனம் ஃபுல்லாக தங்கம், 6 படி, ஒவ்வொரு படியிலையும் இந்த பக்கம் ஒரு சிங்கம், இந்த பக்கம் ஒரு சிங்கம், 12 சிங்கம் தங்கம். நிஜ சிங்கம் இல்லை, தங்க சிங்கம். அதில் அவர் உட்கார்ந்துருக்கார், படியில் ஏறி அப்படி போகிறாரு. அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல பாருங்கள். அந்த மாதிரி அதுதான் ஆண்டவருடைய மனசு. சாப்பாட்டுக்கு கல்யாணத்துக்கு காசு இருக்குது, பிள்ளைக்கு பொருளாக வாங்கி தர காசு இல்லைன்னு சொல்லுவாங்க. அது மாதிரிலாம் நிறைய பேர் ஜெப குறிப்பெல்லாம் வரும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா பையனுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல, தங்கத்தை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இவ்வளோ கொடுத்துட்டேனே அப்படின்னு தாவீது நினச்சானே? சொல்லுங்கள், நினைக்கல. ஆண்டவருக்கு எவ்வளோ கொடுத்தாலும் போதாது. ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைட் வாட் ஐ ஹவ் கிவன். கர்த்தருக்கு நான் கொடுத்தது எனக்கு திருப்தி இல்லைன்னு அவன் சொன்னான் பாருங்க. கர்த்தர் அதையே தான் சொன்னார். இவனுக்கு நான் கொடுத்தது திருப்தி இல்லை, அவன் மறித்ததுக்கப்புறமும் அவன் பேரை சொல்லி அவன் சந்ததிக்கு நான் கொடுத்துட்டே இருப்பான்னார். எப்படிப்பட்ட ஆண்டவருங்க! அவனுக்கு திருப்தி இல்லை, கர்த்தர் கொடுத்து இவ்வளோ தானா, இன்னும் கொடுத்துட்டே இருப்பான்னு கொடுத்தான் பாருங்க. கர்த்தர் சொன்னார், இவன் என்னுடைய ஆயுசு நாட்களை கொடுத்த மட்டும் போதாது, தலைமுறைகள் மனுஷன் இருக்க வரைக்கும் பேரை சொல்லி என்னுடைய சந்ததிக்கு கொடுக்கணும்னு கர்த்தர் ஆசீர்வதித்தார். அப்படி கடைசி வரைக்கும் கர்த்தருக்கு ஊழியம் செய்த ஒரு தேவனுடைய மனிதர் நம்ம பாஸ்டர். கர்த்தருக்கு சோத்திரம். கர்த்தர் தேவ சமுத்திரம் நின்னோம்னா இப்படியெல்லாம் தான் பேசுவோம் கர்த்தர்கிட்ட. கர்த்தருடைய உண்மை எவ்வளோ பெருசுன்னு பார்ப்போம் நம்ம எல்லாரும். நமக்கும் அப்படி செய்வார். நம்ம முதல்ல கர்த்தரை பார்ப்போம், வசனத்தை பார்ப்போம், மீதி எல்லாம் நம்ம தேடி தானாக வரும். நம்ம ஒன்று எதையும் தேடி போக வேண்டியதில்லை. நிறைய நம்ம பண்ணுற தப்பே அதுதான். எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு கேட்டுட்டு அது கொடுத்தாதான் கர்த்தர் நல்லவர். அவருக்கு தெரியும் யாருக்கு எதை எப்போ எப்படி கொடுக்கணும், அவருக்கு தெரியும். கர்த்தர் எப்படி செயல்படுறாரு தெரியும். இப்போ நம்ம இருக்கிற காலகட்டம் எப்படின்னு வாசிங்க. ரோமர் 10வது அதிகாரம் 4வது வேத வசனம். விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். கிறிஸ்துகிட்ட ஒரு மேட்டர் வந்துருச்சுன்னா, கர்த்தருடைய சமூகத்துக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம்னாக்க நியாயப்பிரமாணம் என்ன? இதை செய்யணும், இதை செஞ்சாதான் இது கிடைக்கும் நடக்கும், அதெல்லாம் கிடையாது. அதை இன்னும் விரிவாக எழுதுகிறார் பாருங்க. எபேசியர் 2வது அதிகாரம் 15வது வேத வசனம். சாட்சி திட்டங்களாகிய சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக. சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை மாம்சத்தினாலே ஒழிச்சு. அப்போனா இந்த உலக வாழ்க்கையில் உலகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்னென்ன சட்டத்தின்படி இந்த காரியம் செய்யப்படுமோ, தன்னுடைய பிள்ளைகள் வரும்போது ஆண்டவர் என்ன பண்ணுவார்? ஆண்டவருக்கு எந்த சட்டத்திட்டம் நியாயப்பிரமாணத்துக்கு அவர் தான் முடிவு. when some matter is brought before Jesus Christ,
அவர் சொல்கிறதான் தீர்ப்பு. சமயத்தில் ஒரு தம்பி என்கிட்ட வந்தான், அங்கிள் 10% எனக்கு இன்க்ரிமெண்ட் கொடுத்துருக்காங்கண்ணா. இதெல்லாம் ஒரு சாட்சியா அப்படின்னா, இல்லை 7 மாதத்தில் எனக்கு இன்க்ரிமெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா. ஓ அப்படியா அப்படின்னா என்னன்னு கேட்டேன். 1 வருஷம் ஆனால் தான் இன்க்ரிமெண்ட் கொடுக்குறதா வேண்டாம் முடிவு பண்ணி கொடுப்பாங்க. 5% 6%. எனக்கு 7 மாதத்துலேயே 10% கொடுத்துருக்காங்க. அப்படியா 10% எவ்வளோன்னு கேட்டேன். 15,000. 10% 5,000 அவன் சம்பளம் 1.5 லட்சம். எனக்கு அதே தெரியல, ஜெபம் பண்ணியிருக்கேன். அப்படியா பரவாயில்ல, கர்த்தர் உங்களுக்கு நல்லா கொடுத்து. நீங்கள் தானே அங்கிள் சொன்னீங்கன்னா. நான் எப்போ உங்கள்கிட்ட சொன்னேன்னு கேட்டேன். நீங்கள் தானே பிரசங்கம் பண்ணீங்க இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்காருன்னு. சட்டப்படி 12 மாதம் ஆனாதான் இன்க்ரிமெண்ட் தருவான். 5% 6% மேக்ஸிமம் 7% கொடுத்துருக்கானுங்க. எனக்கு 7 மாதத்துலேயே 10% இன்க்ரிமெண்ட் கொடுத்துருக்கான். இனி 12 மாதம் ஆகும்போது மறுபடியும் கொடுப்பான். இந்த 7லேருந்து 12 மாதம் இல்லை, இந்த 7ஓட இன்னும் 5 மாதம் கழித்து இன்னொரு இன்க்ரிமெண்ட்டும் கொடுப்பான்னு சொன்னான். அப்போ தான் பார்த்தேன், ஓஹோ நம்ம சொல்கிறதெல்லாம் பசங்களுக்கு இப்படியெல்லாம் புரியுதான்னு. அவனுக்கு புரிஞ்சுதே இல்லையா, கிடைச்சோன்னா அவனுக்கு புரிஞ்சிருச்சு. ஓ இவர் வந்து பிரசங்கம் பண்ண இப்படி சொல்லிட்டு போனாரேன்னு. அல்லேலூயா. 5,000 சம்பளத்துக்கு வேலைக்கு ஜெபம் பண்ணுறது எல்லாம் போய் இன்க்ரிமெண்ட்டாக ஒருத்தருக்கு 5,000 கிடச்சிருக்கு அப்படின்னாக்க, இந்த வசனத்தினுடைய ஆழங்கள் வெளிப்பாடுகள் நம்ம வாழ்க்கையை தலைகீழாக மாற்றிடுறோம். ஆண்டவர் நம்மளை என்னவா மாற்றிருக்காருங்க, நம்ம ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக வெளிப்படுத்தின 1:6 சொல்லுது. ராஜாக்களும், ராஜான்னா என்னங்க, பேங்க்கில் லோன் வாங்குறோம் ராஜாவா? யோசிச்சு பாருங்கள். நம்ம ராஜான்னு யோசிச்சு பார்ப்போமே. ஆடு மேய்க்கிறவன் தானே தாவீது. ஒன்றுமே எம்டி ஹேண்டட் ஃபெலோவாக இருந்தவன் இப்படி ஆசீர்வதிக்கப்பட்டதுக்கு அவனுக்கு பிற்பாடும் அவனோட பேர் தாவீதின் குமாரனேன்னா நின்ட்டார். அவரே கேட்குறாரு, கிறிஸ்து எப்படி தாவீதின் குமாரன் ஆவார்? அவரே ஆண்டவர்னு சொல்லி அதெல்லாம் கேட்குறதெல்லாம் கேட்டுட்டு, தாவீதின் குமாரனேன்னா உனக்கு என்ன வேணும் எடுத்துக்க இந்த. அப்போ தாவீதுனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அவருடைய இருதயத்துக்குள்ளே எவ்வளோ சிறப்பாக அமைஞ்சிருக்கு பார்த்தீங்களா? தட் இஸ் காட். சட்டத்திட்ட நியாயப்பிரமாணத்தை சமீபத்தில் ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கும்போது பெங்களூர்லேருந்து என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணார். என் ஒய்ஃபுடைய அம்மா அங்கே அவங்க அண்ணா வீட்டில் கொஞ்சம் சிக்காக இருக்காங்கன்னு கேள்விப்பட்டோம், போய் பார்த்துட்டு ஒரு ஜெபம் பண்ணிட்டு போங்கன்னாரு. அப்படியா, நான் அந்த வழியில் தான் போயிட்டுருக்கேன்னு அவங்க வீட்டுக்குள்ளே நுழைஞ்சேன். காரணம் நிறுத்திட்டு உள்ளே போகிறேன். ப்ரைஸ் தி லார்ட் பிரதர் அப்படின்னு ஒருத்தர் சத்தம் போட்டார். என்னன்னு பார்த்தா அவங்க மகன் பெங்களூரில் இருக்கவர் ஈரோடுக்கு வந்திருக்கார். அம்மா கொஞ்ச நாள் இருந்து பார்த்துட்டு போகலான்னு. சோதரம் நல்லா இருக்கீங்களா பிரதர்? 10 வருஷத்துக்கு முன்னால் அம்மா பெங்களூர் பேப்டிஸ்ட் ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ நீங்கள் உள்ளே நுழைஞ்சிங்க. நாங்கள் சொன்னோம், அம்மாவுக்கு கிட்னியில் பெரிய பெரிய கல் இருக்குது, ஆப்ரேஷன் பண்ணோம், லேசர் என்னென்னமோ அதில் ட்ரை பண்ண முடியல, ஆப்ரேஷன் பண்ணலாம் டாக்டர் சொன்னாங்க. அப்படியா டாக்டர் சொன்னாங்க, அதை அவங்க சொல்லிட்டு போகட்டும் அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு போனீங்க. அந்த வார்த்தை இன்னும் என் இருதயத்தில் கொழுந்து விட்டு எரியுது அப்படின்னாரு. அப்படிங்களா? தெரியல, 10 வருஷத்துக்கு நான் என்ன சொன்னேன்னு தெரியல. கர்த்தருடைய வார்த்தை, என் வார்த்தை அக்கினியை போலும் கண்மலை நோக்கும் சம்மட்டி போலும் இருக்கிறது அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 23:29 சொல்லிட்டு போனீங்க பிரதர். கூட வந்தவங்களாம் திருதுன்னு முழிக்கிறாங்க. யாருக்கும் போய் ஜெபம் பண்ண போனால் அவர் ஏதோ சாட்சி சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அம்மா உடம்புல இருந்து பெரிய பெரிய கல் வந்துச்சு. டாக்டர் சொன்னாங்க, இது நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை அப்படின்னாங்க. பல பேர்த்துக்கு இந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணி நிறைய பேர்த்துக்கு சுகமாயிருச்சு பிரதர் அப்படின்னாங்க. அல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் உடைய வார்த்தை வல்லமை உடையது. அதை நம்ம விசுவாசிக்கிறோமா இல்லையாண்டு. ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் நாளைக்கு ஆப்ரேஷன் ஜெபம் பண்ண என்னை கூப்பிட்டு போயிருக்காங்க. நான் கர்த்தர் உடைய வார்த்தை இப்படி சொல்லுதுங்க, கண்மலை நொறுக்கு சம்மட்டின்னு என்ன, கண்மலைன்னு என்ன, பெரிய கற்பாறை மலையை நொறுக்கக்கூடிய சம்மட்டி ஆண்டவருடைய வார்த்தைன்னு பைபிள் சொல்லுதுங்க. என்ன நிஜமாலுமே நடந்துருச்சு பிரதர் அப்படின்னாங்க. 10 வருஷம் கழிச்சு அவரை பார்க்குறேன். அதில் 10 வருஷத்துக்கு முன்னால் போய் நம்ம ஜெபம் பண்ண அந்த அம்மா அவங்களையும் பார்த்து அன்றைக்கி ஜெபம் பண்ணிட்டு போனோம். கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. அவர் சொன்னார்,
திருச்சி வந்தால் நம்ம சர்ச்சுக்கு வர்றாரு. ஒன்று தான், வசனத்தை கேட்க தாகமாக இருக்கிற தேவனுடைய மனிதரால் ஸ்தாபிக்கப்பட்ட திருச்சபை தேவ ஜனங்கள் நீங்கள், வேறு ஒன்றும் கிடையாது. சரிங்களா? மீதி எல்லாம் தாவீதுக்கு வந்த மாதிரி எனக்கும் தருவார்னு எனக்கு நல்லாவே தெரியும். நம்ம யார்ட்டையும் போய் வேண்டாதெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை, வேண்டாத காரியங்களாம் பேசவும் அவசியமே கிடையாது. வசனத்தை மட்டும் நம்ம சொன்னோம்னா, தாவீது ஆடு தான் மேய்ச்சிட்டு இருந்தார். அவனா நான் கோலியாத ஒரு கை பார்க்குறேன்னு போனாப்புல ஆண்டவர் தான் கொண்டு போனார். கர்த்தர் தான் அவனா வந்து என்னை அபிஷேகம் பண்ணுங்க வந்தான். ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவனை அவன் வரவே இல்லை, அவங்க அப்பா கூப்பிடவே இல்லை, பசங்களெல்லாம் கூப்பிட்டாரு. ஆண்டவர் சொல்லிட்டார், இவன் ஒருத்தனும் கிடையாது, ரிஜெக்டன்ட்டார். மிலிட்ரியில் இருக்கிறவனை பார்த்து ரிஜெக்டன்ட்டார். இல்லைங்க, மிலிட்ரியில் சவுளுடைய படையில் இருக்கான், தாவீது அண்ணன் 3 பேர், இவெல்லாம் ரிஜெக்டன்ட்டார். சாமுவேலுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கும், கர்த்தர் கரெக்டாக தான் சொல்கிறாரா, பேசுகிற கர்த்தர் தான் நான் எப்போ வேறு ஏதாவது பசங்க இருக்காங்களா உனக்கு அப்படின்னு கேட்டால், ஒருத்தன் ஆடு மேய்ச்சிட்ருக்கான். வந்தான் ஒரு பையன் 17 வயசு, அவன் ராஜாவாகிற மாதிரி இல்லை, சின்ன பையன் ஆடு மேய்ச்சிட்ருக்கிறவன். ஆனால் அவன் என்ன செஞ்சிட்ருக்கான்னு கர்த்தர் பார்த்துட்டு இருந்தார். அவன் கர்த்தரை துதிப்பதும் ஆராதிப்பதும் அவன் செஞ்சதை கர்த்தரே பார்த்துட்டு இருந்தார். கர்த்தர் என்ன பண்ணார், இவன் தான் ராஜாவாக இருக்கிறதுக்கு லாக்கின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணார், அவனை உயர்த்தி இவ்வளோ திரளான பொக்கிஷங்களை கர்த்தர் கொடுத்து நமக்கு சாட்சியாக தாவீதை நிறுத்தியிருக்கார். சங்கீதம் 119:99 வாசிங்க. அடுத்த சாட்சியை நம்ம பார்ப்போம். உம்முடைய சாட்சிகள் என் தியானமாய் இருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாய் இருக்கிறேன். பார்த்தீங்களா? கர்த்தருடைய சாட்சிகளை நாம் தியானிக்க 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 நம்ம என்ன ஆயிடுவோம், பைபிள் நம்ம கொடுக்கப்பட அவர் செஞ்ச அற்புதங்கள் சாட்சி. எபிரேயர் 2:4 அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சுத்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தான் வரங்க எல்லாமே நமக்கு சாட்சி தான். ஓகேவா? இப்போ இயேசுசாமி ஒருத்தரை குறித்த ஒரு சொன்ன சாட்சியை, அதுக்குள்ளே இருக்க ஒரு ஆழத்தை நம்ம பார்ப்போம். சரி, ஒரு அற்புதத்துலேயும் ஒரு சாட்சி பார்த்துருமே. மரியாள் வந்து சொல்கிறாங்க இயேசுசாமிகிட்ட, அவங்களுக்கு திராட்சரசம் இல்லை அப்படின்றாங்க. என்ன திராட்சரசம் இல்லைன்னு சொல்கிறாங்க. இவர் என்ன பண்ணார், ஸ்திரீயே எனக்கும் உனக்கும் எனக்கும் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அப்படி போய் நான் எங்கள் அம்மாட்ட சொன்னேன்னா வீட்டுக்குள்ளே விட்டுருக்க மாட்டாங்க. ஸ்திரீயே, நேற்று வரைக்கும் மம்மி நல்லா குழம்பு வாசம் அடிக்கும்போது சொன்னவன் ஸ்திரீயே வா அப்படின்னு. ஆனால் அந்த அம்மாவுக்கு புரிஞ்சிருக்கு பாருங்கள், இவருடைய வேலை வந்திருக்குன்னு. உடனே வேலைக்காரர்கிட்ட சொல்கிறாங்க. நம்ம நியாயமாக யார்கிட்ட சொல்லியிருக்கணும், மாப்பிள்ளைகிட்டயோ கல்யாண நாத்தரன்ட்டே போய் சொல்லியிருக்கணும். அந்த அம்மா வேலைக்காரர்கிட்ட இவர் என்ன சொல்கிறாரு செய்யுங்கன்ட்டு போயிட்டாங்க. அவர் என்ன சொன்னார், வெளியே இருக்க அந்த ஜாடிகளை தண்ணீர் நிரப்புங்கன்னு சொன்னார். அவங்க என்ன பண்ணாங்க, நிரப்பினார்கள், நிறைய நிரப்பினார்கள். நல்லா வசனத்தை கரெக்டாக நிரப்புங்கன்னு இவர் சொன்னார். ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்க, நிறைய நிரப்புனாங்க. அடுத்து என்ன சொன்னார், நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்பு காரணத்தில் கொண்டு போங்கள் என்றார். பாருங்க, இப்போ இதை எடுத்து கொண்டு போய் கொடுங்கப்பா, பந்தியில் திராட்சை ரசம் இதான் பரிமாற சொல்லுங்கன்னா அவங்களும் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க. இதுக்குள்ளே நமக்கு ஏதாவது சத்தியம் ஏதாவது விளங்குதா சொல்லுங்கள்? நம்ம கெப்பாசிட்டியில் நம்ம என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சிட்டோம். அந்த தண்ணியாவது தன்னை திராட்சரசமாக மாற்றிக்க முடியுமா? முடியாது. நம்மையாவது நம்ம பிரச்சனையை தீர்த்துக்க முடியுமா? முடியாது. முடிஞ்சவங்க எப்போ முடிஞ்சிருக்குமே. நம்ம கெப்பாசிட்டியில் என்ன செய்யணுமோ அதை நம்ம செஞ்சிட்டோம். இப்போ அவர் கெப்பாசிட்டியில் நம்மளை என்னவா மாற்றி நம்மளை ஒரு காரியத்துக்கு உபயோகமானவனா, அது உங்களுடைய தேவைகளை சந்திக்கக்கூடியவனா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணோமா, அதை அவர் செஞ்சிடுவார். நம்ம போய் ஒன்றும் செய்ய வேண்டியது, நம்மனால் என்ன முடியுமோ அதெல்லாம் நம்ம செஞ்சிட்டோம். மீதியெல்லாம் அவர் செய்வார். அவர் சொன்னதை மட்டும் கேட்டால் போதும். புரியுதாப்பா? நம்ம எல்லாம் நிறைய பேர் என்ன பண்ணிட்டோம், ஏசாமி மாதிரி நடக்க முயற்சி பண்ணுறாங்க. ஒரு சகோதரன் திடீர்னு அவர் ஆக்சுவலாக ஊழியத்துக்கெல்லாம் அப்படி போயிட்டு வரும்போது சில இடங்களில் பார்க்க முடியுதுல, திடீர்னு இந்த மாதம் முதல் வாரத்தில் எதேச்சியாக ஆண்டவரே நாங்கள் கொண்டு போகிறாரு. அவர் என்ன பார்த்தோன்னே பிரதர் ப்ரைஸ் விளாடினார், ஆனால் முகம் சரியில்லை.
என்ன பிள்ளைங்களாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டேன்னா, பாப்பா கல்யாணம் ஒழுங்காக இருக்கு, சோத்திரம், ப்ரைஸ் கர்த்தர் ஜெபத்தை கேட்டார் அப்படின்னு. ஒரே ஒரு சின்ன ஒரு தப்பு பண்ணிட்டேன் பிரதர்னாரு. ஏன் தப்பு பண்ணீங்க, என்ன தப்புன்னு கேட்டேன். அவர் சொன்னார், 2020 வருஷம் என்கிட்ட இருந்த 3 லட்சத்தை ஒரு பிரதர்கிட்ட, அவர் ஒரு நிலம் இதெல்லாம் விற்கணுன்ட்டு இருந்தாங்க. நான் என்கிட்ட பணம் இருக்குதுன்னு சொன்னோன்னே, அதை கொடுங்க நான் விற்றோன்னே தரேன்னு சொன்னார். நான் அவர்கிட்ட 3 lakhs கொடுத்தேன். அதுக்கப்புறம் நான் கேட்டுகிட்டே இருந்தேன், அவங்க விற்கிறேன் அப்படின்னாங்க. 3 மாதத்துக்கு முன்னால் மறித்தும் போய்விட்டார். அவங்க குடும்பத்தினருக்கும் தெரியும், நாங்கள் விற்று தரேன்னு சொல்கிறாங்க. பாப்பாவுக்கு கல்யாணம் இன்னும் 3 மாதத்தில் ஜெபம் பண்ணுங்கன்னாரு. நான் ஜெபம் பண்ணுறேன், கர்த்தர் கொடுப்பாரு. இந்த மாதிரி 100 பேர்த்துக்கு கொடுத்துருக்காரு. அவருக்கு கொடுக்கும்போது ஏசாமிகிட்ட கேட்டியான்னு கேட்டேன். நம்மகிட்ட காசு இருந்துச்சுன்னா, நம்மகிட்ட கார் இருந்துன்னா நான் எங்கே வேணால் போவேன், சர்ச்சுக்கு வர மாட்டேன், நான் எங்கே வேணால் போவேன், கல்லணை பார்க்க போவேன். அப்படி நிறையா பாருங்கள். வாங்க ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் உன் தேவையை சந்திப்பார், அந்த நேரத்தை விட்டு கொடுப்பாருன்னு நீ சொல்லியிருக்கணும்ல. நீ ஏசாமி ஆகிட்டா அவருக்கு டாட்டா சொல்லிட்டு, புரியுதா? 2020 3 லட்சத்துக்கு நீ உன் மகளுக்கு தங்கம் நகை வாங்கியிருந்தீங்கன்னா எவ்வளோ வாங்கியிருப்ப? இன்றைக்கி அந்த பணம் அவங்க ஒரு வேளை அவங்களுக்கு கொடுத்தாங்கன்னா நீ எவ்வளோ வாங்குவேன்னு கேட்டேன். என்னால் பார்த்துட்டு தான் 2020, 19, 18, 17 அடிக்கடி பார்ப்போம்ல. இப்போ தான் ரேராக நம்ம பார்க்குறோம், வேறு இடங்களுக்கு ஊழியத்து போகிறேன். அப்போ ஒரு வார்த்தை, அண்ணே இந்த மாதிரி ஒருத்தங்க கேட்குறாங்க, நான் கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட சொல்லி, ஆண்டவரே இவருக்கு அந்த பணத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறன்ற ஒரு ஞானத்தை கொடுங்கன்னு ஜெபம் பண்ணியிருப்போம்ல. தேம்பி அடக்க முடியாமல் அழுதார். பல பேர் பார்க்க, ஆண்டவரே இவருக்கு உதவி செய்யும், இன்னும் யாருக்கெல்லாம் உதவி செஞ்சீங்களேன்னு ஒரு ஞாபகத்துக்கு வந்து ஒரு 10-15 பேர்த்த ஞாபகப்படுத்தி, அதே மாதிரி இந்த சகோதரனுக்கு உதவி செய்யுங்கன்னு ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். அவர் சொன்னார், கர்த்தரை தவிர வேறு நம்பிக்கை இல்லைன்னாரு. அப்போ அதே சொல்லியிருக்கணும்ல. கர்த்தர் பாருங்கள், இந்த பிள்ளை கல்யாணம் பண்ணணும், இவங்கெல்லாம் நகை போட்டு கல்யாணம் பண்ணுறவங்க அப்படின்னு ஆண்டவரே ப்ரோ ஆக்டிவாக பிள்ளை படிச்சுட்டு இருக்கும்போதே காசை கொடுத்துட்டாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அப்படியே அவரை நேராக ஆண்டவருக்கு நேரம் வழி நடத்தியிருந்தா அவரும் ஆண்டவரத்தில் கேட்டு பெற்றிருப்பார், அவரும் நிலைத்து ஆண்டவருக்குள்ளே நிலைச்சிருந்திருப்பார்ல அப்படின்னு சொன்னேன். சரி, அடுத்த சாட்சி கடைசியாக லூக்கா 21வது அதிகாரத்தில் நம்ம 1வது வசனத்தை வாசிங்க. அவர் கண்ணேறிட்டு பார்த்தபோது ஐஸ்வர்யவான்கள் காணிக்கை பெட்டியிலே தங்கள் காணிக்கைகளை போடுகிறதை கண்டார். ஒரு ஏழை விதவை அதிலே 2 காசை போடுகிறதையும் கண்டு, இந்த ஏழை விதவை மற்ற எல்லாரை பார்க்கிலும் அதிகமாக போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூர்ணத்திலிருந்து தேவனுக்கென்று காணிக்கை போட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டு விட்டாள் என்றார். பாருங்க, ஜீசஸ் என்ன பண்ணாரா? என்ன பண்ணாரு? ஜீசஸ் என்ன பண்ணாரு? வசனத்தை பார்த்து சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் 1வது வசனம், கண்ணேறிட்டு பார்த்து. கண்ணேறிட்டு திடீர்னு யாரோ ஒரு தலைவர் யாரோ போகிறாங்கனாக்க, ஏசாமி 4 சுவிசேஷத்தை கண்ணேறிட்டு பார்த்து, இது சகையை பார்த்து வானத்தை அண்ணாந்து பார்த்து வான் கூப்பிட்டாரு. கண்ணேறிட்டு அவர் பார்த்தது இந்த அம்மாவை பார்த்து மட்டும்தான். அந்த வார்த்தைகள் கரெக்டாக அங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். இப்போ யாராவது ஒரு தலைவர் யாரோ போகிறாங்கனாக்க பயங்கர கூட்டம், நம்ம என்ன செய்வோம்? நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு அப்படி இப்படி நம்ம பார்ப்போம். இப்படி அவன் தலையாட்டினா நம்மளும் இப்படி தலையாட்டி இப்படியெல்லாம் பார்ப்போம். அந்த மாதிரி ஏசாமி என் கண்ணால் இதை பார்க்கணுன்னு சொல்லி அவர் என்ன பண்ணார்? கண்ணேறிட்டு பார்த்தார். அப்படி ஏன் மற்றவங்களையும் கண்ணேறிட்டு பார்க்கல சொல்லுங்கள்? நம்ம செய்கிற காரியம் கர்த்தருடைய உள்ளத்தை அசைக்கக்கூடியதாக இருக்கும்போது அவர் செய்வார். கண்ணேறிட்டு பார்த்து அவர் என்ன சொன்னார்? அந்த அம்மா போட்ட காணிக்கை குறித்து சாட்சி சொல்லிட்டாரு. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன் உங்ககிட்ட. அந்த அம்மாவை பற்றி ஜீசஸ் பேசுகிறாருன்னு அந்த அம்மாவுக்கு தெரியுமா தெரியாதா?
தெரியுமா தெரியாதா? தெரியவே தெரியாது. அந்த மாதிரி நம்மை குறித்து பாருங்கள், பைபிள் நிறைய உதாரணம் இருக்குது. மொர்தெகாய்க்கு என்ன தெரியும்? ஆமான் 50 முழ தூக்கு மரத்தை இவனை தூக்கி போடுறதுக்காக நட்டிருக்கான்னு மட்டும்தான் தெரியும். ஆனால் அகாஸ்வேரு ராஜாவினுடைய சமூகத்தில் மொர்தெகாய்க்கு கனமும் மேன்மையும் செய்யப்படணுன்றதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்கன்னு மொர்தெகாய்க்கு தெரியுமா? தெரியவே தெரியாது. 1 சாமுவேல் 16வது அதிகாரத்தில் ஒரு பொல்லாத ஆவி சவுலை பிடிக்கும் போது எல்லாம் சொல்கிறாங்க, ராஜா நல்ல கிண்ணறம் வாசிக்கிற ஒருத்தனை தேடி நம்ம கொண்டு வந்து அவன் கிண்ணறம் வாசா இந்த ஆவி ஓடிடுன்றாங்க. அப்போ அங்கிருந்த அரண்மனைக்கு ஒருத்தன் சொல்கிறான், பெத்லகேமில் ஈசாயின் குமாரனாய் ஒருத்தனை நான் பார்த்துருக்கேன், அவன் வாசிப்பதில் தேறின அவன் வாசாவே பேயெல்லாம் ஓடிடும் அப்படின்னா. நமக்கு தெரியுதோ தெரியலையோ எங்கேயோ நம்மளை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த அம்மா போட்ட காணிக்கையை பற்றி ஏசாமி பேசுகிறாருன்னு அந்த அம்மாவுக்கு தெரியுமா? தெரியவே தெரியாது. அந்த மாதிரி நம்முடைய ஒவ்வொருத்தருடைய நிலைமையையும் இந்த சூழ்நிலையில் என் பிள்ளை என்னை ஆராதிக்கிறான் பார்த்தியா, என் மகன் என்னை ஆராதிக்கிறாளே, தேவ சமூகத்தில் பரலோகத்தில் இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவரை குறித்தும் கர்த்தர் பேசுகிறார். கர்த்தரை தேடி வர்றது சும்மா இல்லைங்க. கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கறதுலாம் விளையாட்டு கிடையாது. அவர் நமக்கு என்ன வேணால் செஞ்சு தர வல்லமை உள்ள தேவன் பார்த்து தான் தாவீதுக்கு ஆண்டவர் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் கொடுத்தாருன்னு ஒருத்தரை பற்றி உதாரணம் சொன்னார். பவுல்லாம் சொல்கிறார், தேவனே எனக்கு சாட்சி. நிருபங்களை தொடர்ந்து எழுதுகிறார், தெசலோனிக்கேயர், பிலிப்பியர்லாம். அப்போ தேவனே எனக்கு சாட்சின்னு நம்மளால் சொல்ல முடியுமா? நம்மளை பற்றி கர்த்தர் இப்படி தான் சாட்சி சொல்லுவாரா? தாவீதை பற்றி சொன்ன மாதிரி, இந்த அம்மாவுடைய காணிக்கை பற்றி சொன்ன மாதிரி, மோசே என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன் அப்படி தான் சொல்லுவாரா? யோசிச்சு பாருங்கள். நம்மை நாம ஆராய்ஞ்சு பார்ப்போம். இந்த செய்தியை சொல்லுகிற இந்த வேளையிலே தானே கர்த்தர் கண் ஏறிட்டு நம்மை பார்க்கிறார். முகத்தை இல்லை, நம்ம ட்ரெஸ்ஸை இல்லை, நம் இருதயத்தை பார்க்கிறார். நம்ம நினச்சிட்ருக்கோம் நம்மளை கர்த்தர் விசாரிக்கலை, நம்முடைய பிரச்சனையில் அவர் தலையில்லை, நம்மளுடைய பிள்ளைகள் கல்யாணத்தை பற்றி அல்லது குழந்தை இதை பற்றியெல்லாம் கர்த்தர் இல்லை 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 இல்லை. கர்த்தர் இன்றைக்கு தேவ சமூகத்தில் நாம் நினைவு கூறப்படுகிறோம். கர்த்தரே நம்மை பற்றி அந்த இடத்துல சாட்சி சொல்கிறாரு. அந்த அம்மா பற்றி ஆண்டவரே சொல்கிறாரு, இதுக்கப்புறம் அந்த அம்மாட்ட வேறு காசே கிடையாது, 2 காசு தான் இருக்குது, ஏதாவது மிக்சர் வாங்கிட்டு போகலாம் வீட்டுக்கு, ஸ்நாக்ஸ் அப்படின்னு நினச்சி அது இல்லை இல்லை இல்லை. தேவ சமூகத்துக்கு வந்து என் ஆண்டவருக்கு என் சந்நிதியில் ஒருவனும் வெறும் கையோடு வரக்கூடாதுன்னு ஆண்டவரே சொல்லியிருக்காருன்னு அந்த மாதிரி என்ன பண்ணாங்க, தன் இந்த கடைசி காசை போடுறத மற்றவங்களாம் பெரிய பெரிய காணிக்க பெரிய ஆரவாரத்தோடு வந்து போடும்போது நடுவில் இந்த அம்மா 2 காசு போட்டதை ஆண்டவர் கண்ணீரிட்டு என் கண்ணில் இவளுடைய விசுவாசத்தோடு என்னை நம்புகிற என்னை கனப்படுத்துகிற என் மகளுடைய இந்த செய்கையை நான் பார்க்கணும்னு சொல்லி கண்ணேறிட்டு பார்த்தார். தட் இஸ் காட். ஒரு வீட்டுக்கு ஜெர்மனை போயிருந்தோம். வழக்கமாக அவங்க வீட்டுக்கு ஜெர்மனும் அன்றைக்கி அவங்க சொந்தக்காரர் ஒருத்தர் அங்கே இருந்தார். உங்களுக்கு பேசி ஜெபலாம் முடித்ததுக்கப்புறம் திடீர்னு அவர் அழுதார். என்ன பிரதர்னு கேட்டேன். இல்லை எங்கள் மாமா இவருக்கு ஜெர்மனுங்கன்னாரு. ஓகே பண்ணிடுவோம், என்ன விஷயம்னு கேட்டேன். எங்களுக்கு எல்லாம் இருக்குது ஆனால் எதுவும் இல்லைன்னாரு. என்னங்க புரியும்படியே சொல்லுங்கண்ணே, எங்களுக்கு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, எங்கள் அண்ணனுக்கும் எனக்கும் 25 வருட பகை, அதனால் எங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது ஆனால் எதுவும் செய்ய முடியாத ஒரு பரிதாபமான நிலையில் நாங்கள் இருக்கோம் அப்படின்னாரு. அதுக்கு என்னங்க பண்ணணும்னு கேட்டேன். ஆண்டவர்கிட்ட சொல்லி ஏதாவது அப்படின்னாரு. ஏன்னா கொடுத்த தேவ செய்தி அவர் கேட்டுகிட்டே இருந்தார். ஆண்டவர்கிட்ட சொல்லி எங்கள் இந்த பிரச்சனையை முடித்து தர சொல்லுங்கன்னாரு. சொல்லிடுவோம்.
இது ஒரு பெரிய பிரச்சனை ஆண்டவருக்கு அப்படின்னு. இல்லை எங்கிட்ட நீங்கள் சொல்லுவீங்க, அண்ணன்ட்ட யார் பேசுவாங்க, அதை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? ஆமாம், அண்ணனுக்கெல்லாம் அண்ணன் பரலோகத்தில் இருக்க, அவர் பார்த்துக்குவார். விஷயம் என்னன்னு கேட்டேன். இந்த மாதிரின்னு சொன்னேன்னே, அண்ணன் என்னை பார்த்தா என்னை அடிக்க பாய்கிறார். நானும் அவரை பார்த்தோன்னையே அவரை அடிக்கணும். அந்த மாதிரி எங்கள் 2 பேர்த்துக்கு மனசுக்குள்ளே அந்த கசப்பு வளர்ந்து அப்படி இருக்கோம் நாங்கள். இப்போ ஆண்டவர்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் உங்கள் அண்ணனை மன்னிச்சிடுறீங்களான்னு கேட்டேன். மன்னிச்சிடுறேன், ஆனால் இதுக்கு மேலே என்ன செய்யணும்னு தெரியல, அது மட்டும்தான் நீங்கள் செய்யணும். ஆண்டவரே நாங்கள் ஒப்புரவாகணும், நீங்கள் ஏதாவது செய்யுங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்ட சொல்லணும். ஆண்டவர்கிட்ட இந்த மேட்டரை நம்ம விட்டுருவோம். நிச்சயமாக கர்த்தர் தலையிடுறதுனால நீங்கள் 2 பேரும் ஒப்புரவாகிங்கன்னு சொல்லிவிட்டு நான் வந்துட்டேன். ஒரு 3 months கழிச்சு, இதெல்லாம் இந்த வருஷம் 2025 நடந்த 24 கடைசியிலும் 2020 நடந்த காரியங்கள். அது அப்படி ஜெர்மனி ஒரு 3 months கழித்து ஒரு இடத்துக்கு போகும்போது எதாச்சும் அவரை பார்த்தேன். அவர் வேகமாக ஓடி வந்தார். ப்ரைஸ்லாம் வாங்க உட்காருங்கன்னாரு. என்னன்னு கேட்டேன். எங்கள் பிரச்சனையை கதை சால்வ் பண்ணிட்டார் அப்படின்னாரு. அப்படியா, என்னாச்சுன்னு கேட்டேன். நான் தேவ ஊழியர் ஜெபம் பண்ணிட்டாரு, நம்ம போவோன்னு அண்ணன் வீட்டுக்கு போனேன். அண்ணன் என்னை அடிக்க பாஞ்சார். பரவாயில்ல, நீ என்னை அடின்னு சொன்னேன். எதுக்கு நான் வீட்டு வந்தேன், வாசல் மிதிக்கூடான்னு சொல்லியிருக்கேன்ல, நான் வீட்டு வாசல் மிதிக்க மாட்டேன் அப்படின்னு. இல்லை பாப்பாவை பொண்ணு பார்க்க வர்றாங்க, நீ தான் மூத்த வரணுன்னு. அவர் கண்ணா பின்னு திட்டிருக்காரு. அவள் குடும்ப வாழ்க்கை அப்படி இப்படி இதெல்லாம் அவர் வழக்கமாக பேசியிருக்கார். பரவாயில்லண்ணா, அது என்னவோ ஏசப்பா பார்த்துக்குவார், நீ வந்தீங்கன்னா போதும், போடா மூஞ்சியில் முழிக்க மாட்டேன்னு கழுத்தை பிடிச்சி தள்ள குறையாத வெளியே தள்ளிட்டார். உடனே அவங்க அண்ணி பிள்ளைங்களாம் வந்து, சித்தப்பா நீங்கள் அவர்கிட்ட ஒன்றும் பேச, அவர் அப்படி தான் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வரேன்னு சொல்லி பிள்ளைங்களாம் வந்திருக்காங்க. போய் அங்கே மாப்பிள்ளை வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்காங்க. மறுபடியும் இவர் என்ன பண்ணியிருக்காரு, அவர் வீட்டுக்கு அண்ணன்ட்ட சொல்கிறதுக்காக போகிறார். போயிட்டு இந்த மாதிரி நாங்கள் போயிட்டு வந்தோம், அன்றைக்கி அதுக்கு தான் உன்னை கூப்பிட வந்தேன் அப்படி இப்படின்னு அவர் அப்படி சொல்லும்போது, ஒன்றும் இல்லை, நல்லா நடக்கும், நல்லா நடத்திடுவோன்னு இருக்கார் அவர். அவங்க அண்ணியும் பிள்ளைங்களும் என்ன சொன்னீங்கன்னு கேட்டிருக்காங்க. அவர் இவர் கழுத்தை கட்டி பிடிச்சால ஏசாவும் யாக்கோபும் ஒருத்தர் பைபிள் இருக்கிறதாங்க நடக்கும். நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் 1990 மே 7ஆம் தேதி எங்களுக்கு கல்யாணம் நடந்துச்சு. 14th அக்டோபர் 91 என் மூத்த மகள் பிறந்தான். 14 ஜனவரி 92 பாப்பாவுக்கு 3 வயசு இருக்கும்போது ஏசாமியை சொந்த ரட்சராக ஏற்றுக்கொண்டேன். கிறிஸ்தவ அப்பா அம்மாவுக்கு பிறந்து கிறிஸ்தவ சர்ச்சில் கல்யாணம் பண்ணி ஒரு கிறிஸ்தவ மனைவியோடு இருக்கிறவன், கிறிஸ்தவ அப்பா அம்மா, கிறிஸ்தவ மாமனார் மாமியார், ஒரு பெரிய பாரம்பரிய கிறிஸ்தவ குடும்பத்தை சேர்ந்தவங்க, அப்படியெல்லாம் இருக்க நான் ஏசாமிக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு அப்போ தான் எனக்கு தெரியுது பாருங்கள். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன் 14th ஜனவரி 92. எல்லோரும் சந்தோஷப்படுவாங்கன்னு நினச்சேன். அப்போ தான் இவங்கெல்லாம் எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சுது. மரியாதையாக இந்த சவுப் கலை பைபிள்லாம் தூக்கி ஓரமாக எறிஞ்சிட்டு வேலைக்கு போய் சம்பாதிச்சு என் பிள்ளைய காப்பாற்றுற வழி பாருன்னு இவங்க சொன்னாங்க. எங்கள் வீட்டில் சொன்னாங்க, தங்கச்சி 2 பேர்த்து கல்யாணம் பண்ணுற வழியை பாருடான்னு சொன்னாங்க. அது மாத்திரம் இல்லை, என்னுடைய மகளை அவங்க அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு 1.5 வருஷமாக என் கண்ணிலேயே அவங்க காமிக்கலை. முதல்ல போனோன்னே என்னென்னு கேட்டிருக்காங்க. இல்லை அவர் வெளியூரில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் என்னாச்சு, வேறு அங்கே நெருக்கி கேட்கும்போது என்ன சொல்லிட்டாங்க, அவருக்கு வேறு கல்யாணம் ஆயிடுச்சா, வேறு தொடர்பு அப்படின்லாம் சொல்லிட்டாங்க. எனக்கு சில ஊழியக்காரங்களை போய் அவங்கள்ட்ட பேசிட்டு வந்தவங்க சொன்னாங்க, பிரதர் அவங்க உங்கள் மாமியார் நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க, அது ஒரு பேய் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், உன்னை போக சொன்னேன். நான் ஃபஸ்ட்டு உங்களை நான் போக சொல்லவே சொல்லலை. ஆண்டவர்கிட்ட சொன்னேன், இதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன் ஆண்டவரை, நான் பைபிள் எடுத்துகிட்டு என்ன உங்களுக்கு ஒப்பு கொடுத்துட்டேன், நீங்கள் சொல்கிறத நான் செய்வேன், என் வேலையை நீங்கள் செய்யணும், அதுதான் உடன்படிக்கை நமக்கு, நீங்கள் பார்த்துங்கன்ட்டு வேதத்தை எடுத்துகிட்டு சாட்சி சொல்கிறதும் அப்படி தான் ஆரம்பித்தேன். இரவும் பகலும் பைபிளை வாசிப்பேன். 2025 வருஷத்தில் 2 முறை முழு, அதாவது நியூ டெஸ்டமெண்ட்டை 2 முறை நான் வாசித்தேன். நியூ டெஸ்டமெண்ட்
ஓல்ட் டெஸ்டமெண்ட்டை வாசிச்சுட்டு இருக்கோம் ஜெபத்தோட. போன வருஷத்துலையாவது ஒரு தடவை நியூ டெஸ்டமெண்ட் வாசிச்சன்றவங்க கை தூக்குங்க. முழு நியூ டெஸ்டமெண்ட்டையாவது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரவும் பகலும் கர்த்தர் வேதத்தை தியானமாக இருந்தேன். திடீர்னு நாள் ஒன்று வந்துச்சு. திடீர்னு சில ஊழியக்காரர்களோடு வந்து என் மனைவியும் பாப்பாவையும் விட்டுட்டு போயிட்டாங்க. மனைவிட்ட சொல்லியிருக்காங்க. அவளே திடீர்னு என்ன பண்ணிருக்கா, நான் திரும்பி போகிறேன்னு, நீ போனீன்னா உன்னை அவன் கொன்று விடுவான் அப்படின்னாங்க. கொன்னாலும் பரவாயில்ல, அவனை எனக்கு நல்லா தெரியுன்ட்டு அவன்ட்டான். இது வரைக்கும் என் மனைவிட்ட அதை பற்றி நான் பேசவே இல்லை. அதற்கு அப்புறம் இன்னொரு மகனையும் கர்த்தர் கொடுத்தார். அப்போ தான் தெரிஞ்சது, யோபின் முன்னிலைமை பார்க்கிலும் பின்னிலைமை இரட்டிப்பாய் கர்த்தர் ஆசீர்வதித்தார். 3 பிள்ளைகளுக்கும் கல்யாணம் ஆகி எனக்கு 3 பேர குழந்தைங்க இருக்காங்க. ஆனால் அன்னைக்கு அந்த 92ஆம் வருஷத்தில் என் மனைவியும் பிள்ளையும் அவங்கள கூட்டிகிட்டு போ, என் மகளை வான்னு சொன்னேன். ஒரு வாரம் என்கிட்ட வரவே இல்லை. ஏன்னா எனக்கு தெரியாது அவளுக்கு. she didn't come to me. ஆனால் என் எதிர்காலம் என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் என் எதிர்காலம் யார் கையில் இருக்குன்னு எனக்கு தெரியும். இது வரைக்கும் என் மனைவிட்ட அவங்க அப்படி போய் அவங்க அம்மா வீட்டில் இருந்த பற்றி ஒரு முறை கூட நான் பேசினது என்பது கர்த்தரே சாட்சி. கர்த்தரை பின்பற்றுறதில் ஊழியம் செய்கிறதில் பல விதமான காரியங்கள் நடக்கும். ஒன்றும் உங்களை சேதப்படுத்துவதில்லை. அல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். பாருங்கள், 25 வருட பகையை கர்த்தர் மாற்றியிருக்கிறார். எனக்கு முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை ஆசீர்வதித்த கர்த்தர். பிளட் செல்ஸ் 3000லேருந்து 3 lakh ப்ளஸ் அந்த மகளுடைய சரீரத்தில் சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை மாம்சத்தினாலே கொன்று, பாடியில் இவ்வளோ பிளட் ப்ரெஷர் இருந்தால் தான் இவன் வாழ்வான், இவ்வளோ சுகர். பைபிள் நல்லா வாசித்து பாருங்கள், ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் விசுவாசத்தோட அப்படி நம்ம முன்னேறி நம்ம செல்வோம். கர்த்தர் நம்முடைய இரட்சகராக இருக்கும்போது இது ஒரு பெரிதான ரட்சிப்பு. நமக்கு நடக்கிற காரியம் இது அதிசயம், இது அற்புதம், இது கர்த்தர் செய்த பலத்த செய்கை என்று மட்டுமே சொல்லப்படும். எந்த மனுஷனும் இதை செஞ்சது, எந்த மனுஷனும், எந்த மீடியேட்டர், எந்த ஊழியக்காரனும் என் மனைவியும் என் மகளையும் கொண்டு வந்து விடல. என் மனைவி நீ கொண்டு போய் விடுறியா, நான் போகட்டுமான்னு கேட்டிருக்கா. ஆச்சரியம். ஏன் அப்படி கேட்டேன்? அவள் சொல்கிறா, எனக்கு தெரியல, ஏன் கேட்டேன்னு தெரியல. ஆனால் நாள் ஒன்று வந்தது, அதுக்குள்ளே வருஷங்கள் ஓடிடுச்சு. 1.5 வருடங்கள், 25 வருஷம் பகை, தீராத பகை இன்றைக்கு ஒப்புரவாகி ஒரே சந்தோஷம். சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானதற்கு அந்த சகோதரர்கள், ஒப்புரவான சகோதரர்கள் 25 வருட கசப்பை மறந்து ஒப்புரவான சகோதரர்கள் சாட்சியாக இருக்கிறார்கள். கர்த்தர் நமக்கு ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை கொடுத்திருக்கார். நம்ம மேலே இருக்கிற அபிஷேகமே ஒப்புரவாக்கக்கூடிய ஊழியம். இன்றைக்கு தேவ சமூகத்தில் நம் காரியங்களை குறித்து கர்த்தர் நினைவு கூறுகிறார். இவ்வளவு குறைவில், இவ்வளவு ஏமாற்றத்தில் இவங்க எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் எதுவும், அந்த அம்மா எவ்வளோ ஜெபம் பண்ணியிருப்பாங்க, ஆண்டவரே என்னை நீங்கள் ஆசீர்வதிங்க அப்படின்னு. ஆனால் கூட கடைசி 2 காசு பரவாயில்ல, என் ஆண்டவரை நான் இன்னமும் கனப்படுத்துவேன்னு சொன்னாங்களே, அந்த அம்மாவை பற்றி கர்த்தர் அந்த அம்மாட்ட பேசல, சீஷர்கள் இடத்துல உலகத்துக்கே சாட்சி சொன்னார். நமக்கும் அது ஆண்டவர் சொன்ன சாட்சி தான், அந்த அம்மாவை பற்றி சொன்ன சாட்சி தான் இன்றைக்கும் நமக்கு வழிகாட்டியாக இருக்குது. கடைசி ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். ஒன்றுமே செய்ய முடியாது நீங்கள் நினைக்கிறீங்களா? நம்மை பற்றி இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவரை பற்றியும் தேவ சமூகத்தில் நாம் நினைவு கூறப்படுகிற ஒரு நாள். நம்முடைய குறைவுகள் எல்லாம் இன்றைக்கு ஒரு முடிவுக்கு வருகிறது. நம்முடைய கசப்புகள், நம்முடைய வாழ்க்கையில் நடக்காது நம்ம நினைச்ச காரியங்கள் எல்லாம் இன்றைக்கு நடக்கும்படியாக, நடப்பித்து கொடுக்கப்படும்படியாக சிங்காசனத்தில் அமர்ந்து ராஜரிகம் பண்ணுகிற கர்த்தர் கட்டளைகளை பிறப்பிக்கிறார். கர்த்தர் சொல்ல ஆகும். எவ்வளோ தரித்திரம்!
என்ன வாழ்க்கை, இது ஒரு வாழ்க்கையா அப்படின்னு நினைக்கிறீங்களா? தாவீதை ஆசீர்வதித்த கர்த்தர், தாவீது ஒன்று தான் செஞ்சான். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கான், என் வாழ்க்கையில் குறையே இல்லை. கர்த்தர் பார்த்தாரு, இவனுக்கு இருக்கிறது பூரா குறை தான் இருக்குது. ஆனால் இவன் சொல்கிறான், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறதுனால எனக்கு குறையில்லை. என்ன வேற இவன் சம்மந்தப்படுத்துகிறானே. ஆமாம், நான் மெய்ப்பராக இருந்தால் ஒருத்தனுக்கும் குறை இருக்கக்கூடாதற்கு இவனை நான் சாட்சியாக வைக்கிறேன் என்று தாவீதை ஆசீர்வதித்த தேவன் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் உங்கள் குடும்பமும் சந்ததியும் தலைமுறைகளும் வாழ்ந்திருப்பீர்கள். தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறேன், சோதரிக்கு வாழ்த்துறேன். சுவாமி, இன்றைக்கு ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளோடு நீர் பேசின இந்த சத்தியங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பெரிய ரட்சிப்பு, இது ஏதோ சாதாரண ரட்சிப்பு இல்லை, தேவனே பெரிய ரட்சிப்புன்னு சொல்லக்கூடிய மகத்தான கர்த்தருடைய வல்லமையின் கிரியைகளை உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு கர்த்தர் நடப்பீராக. இன்றைய ரட்சணியினால் இதுவே கிருபையின் காலம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்பதற்கு இந்த திருச்சபை மக்களை நீர் சாட்சியாக வைத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பாஸ்டமாவையும் பிள்ளைகளையும் குடும்பத்தையும் சந்ததியும் தலைமுறை சேஷமாக ஆசீர்வதியும். திருச்சபை நடத்த ஆண்டவரை பொறுப்பேற்றிருக்க தம்பி கிங்ஸ்லியே, பாஸ்டர் கிங்ஸ்லியே கர்த்தர் ஆசீர்வதிங்க. மகனை வல்லமையாய் பயன்படுத்துங்க. மகனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்கிற காரியங்கள் கர்த்தருடைய வல்லமைக்கு சாட்சியாக விளங்கட்டும் என்று நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதி ஜெபிக்கிறோம். திருச்சபையின் மூப்பர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரையும், சிறியோர் முதல் பெரியோர் வரையும் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பாக்கியவான்களாக, பாக்கியவதிகளாக, ராஜாக்களாக, ராஜாத்திகளாக ஒவ்வொருவரும் இம்மையிலே தீர்க்காயுசோடு ஆசீர்வாதமாய் வாழ்ந்து மறுமையிலே நித்திய ஜீவனாகிய கிருபையும் சுதந்திரித்து கொள்ள கர்த்தர் கிருபை தந்து வழி நடத்துன்னு சொல்லி எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினால் வாழ்த்தி ஆசீர்வாத ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. என்னையும் உம்மை போல் மாற்றிடவே உம் ஜீவன் தந்தீரன்றோ. என்னையும் உம்மை போல் மாற்றிடவே உம் ஜீவன் தந்தீரன்றோ. எங்களை தாரை மட்டும் சிலுவையிலே வெற்றி சிறந்த கர்த்தர். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். அவருக்கு நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது அவர் நம்மை குறித்து சாட்சி பகர்கிற தேவனாக இருக்கிறார். தேவன் தாமே சாட்சி கொடுக்கத்தக்கதாக நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஆமென் அற்புதமாய் அடையாளமாய் மாறும்படியாய் ஆமென் ஆசீர்வதிக்கிறோம். அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த வார்த்தைகள் ஆண்டவரே உள்ள ஆண்டவரே இருதயத்துக்குள்ள போகும், கிரியை செய்யத்தக்கதாக ஆண்டவரே இன்னும் அதிகமாய் அர்ப்பணிக்க ஆமென் இன்னும் அதிகமாக இந்த வார்த்தைகளுக்கு ஆண்டவரே வார்த்தைகள் கீழ்ப்படிய கிருபை தருவீராக. ஆமென், ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் ஊழியக்காரனை எங்கள் மத்தியில் கொண்டு வந்து பயன்படுத்துறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆமென். நாங்கள் அவர்களை ஆண்டவரே ஸ்தோத்திர ஜெபத்திலே தாங்குகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு ஆண்டவரே ஆசீர்வாதமான பாத்திரமாய் அநேகரை ஆண்டவரே சிறைப்பட்டவர்களை விடுதலை ஆக்கத்தக்கதாய் அநேகருக்கு ரட்சிப்பு உண்டாகத்தக்கதாய் அநேகருடைய வாழ்க்கையில ஆண்டவரே இயேசு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர வெளிச்சமா அவருடைய வாழ்க்கையில வருவதற்கு ஆசீர்வாதமா எடுத்து பயன்படுத்துவீராக. குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக. ஆன்டிக்காக ஸ்தோத்திரம், பிள்ளைகளுக்காக நீ தந்த பேர பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். அவன் நம்முடைய வாக்கு திட்டமாய் அவர்கள் இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அல்லது இதிலும் பெரிதானவைகளை நீர் அவர்களை கொண்டு செய்ய போதுமானவராக இருக்கிறதுக்காக மனதார நன்றி சொல்லி வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். எல்லா பிரயாணங்களையும் நீங்க கூட இருப்பீராக. அவன் அவர்கள் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நீர் கனப்படுத்துகிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தாவீதை போல
ஆமென் ஹalleluya. இந்த சந்ததியில ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீர் அவர்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் அப்படியாக நீர் ஏற்படுத்தி தொடர்ந்து வழிநடத்த முடியாது தாழ்த்துக்கிறோம், பண்ணிக்கிறோம். அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். சகல கனவு துதி உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஹalleluya. until benediction Jesus. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்ற கர்த்தருடைய ஆசீர்வாதமான வார்த்தைகளை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினால் தேவ ஜனங்கள் மேல் கூறுகிறோம். இந்த ஆசீர்வாதம் என்றைக்குள்ள சதா காலங்களிலும் தலைமுறை தலைமுறையாக அனைவரையும் ஜனங்கள் மேல் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென் ஆமென். God bless you.